2017 ஆண்டு மேத்ஸ் பெற்ற முதலாவது கேள்வியை பார்ப்போம். அதாவது கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி எல்லா n belongs to z plus க்கும் r1 to n sigma r into 3r plus 1 சமன் n into n plus 1 என்ற வர்க்கம் என நிறுவட்டார். n சமன் உண்டாக கணித தொகுத்தறிவுப்படி நிறுவுறேன்டா வழக்கமாக செய்யறமாய் n சமன் உண்டாக நிறுவி போட்டு n சமன் pக்கு முடிவு உண்மை என்றா p plus 1க்கு முடிவு உண்மை என்பதை நிறுவோம். n சமன் உண்டாக LHS RHS 4 பேரும், அதால் n சமன் nக்கு முடிவு உண்மை. n சமன் pக்கு முடிவு உண்மை என்கின்ற எடுத்து எல்லா நேர்நறிவனுக்கும் முடிவு உண்மை என்று எடுத்து வார ஒரு சமன்பாடை முதலாவதாக எடுக்கிறது. பிறகு p plus 1 r1 to sigma p plus 1 r into 3r plus 1க்கு எக்ஸ்ட்ரா வகுப்பா வார இதை சுருக்கினம் என்றா இந்த விட வரும். ஆகவே n வந்து p plus 1 ஆக இருக்கும் போது முடிவு உண்மை. n சமன் 1க்கு முடிவு உண்மை, n சமன் pக்கு முடிவு உண்மை என்றா p plus 1க்கு முடிவு உண்மை என்று எடுக்கிறபடியால கணித தொகுத்தறிவு முறைப்படி எல்லா n நேர்நறிவெண்ண இருக்கும் போதும் முடிவு உண்மையாக இருக்கும். இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். சமநிலி x வர்க்கம் சய 1 பெரிதல்லது சமன் மட்டு x plus 1 திருப்தியாக்கும் எக்ஸின் எல்லா மெய்ப்பெருங்கானங்களையும் காண சொல்லி கிடக்கு. இது காண்றதுக்கு ஈஸியான மெதட் உண்டு, வரைவு மெதட். எக்ஸ் வர்க்கம் சை உண்டு வளைஞ்ச வர அதற்கு மட்டு எக்ஸ் பிளஸ் 1 என்ற வரை வந்து எப்படி வர போகுதுண்டா ஒன்று மட்டும்டா -1 விட பெருசா இருந்தா எக்ஸ் பிளஸ் 1 இருக்கும், -1 விட சின்ன இருந்தா -x -1 இருக்கும் வரைவு. ஆகவே இந்த இதுல வந்து அந்த வளப்பரப்பில் வளப்பரப்பால் அடைக்கப்படுற பரப்பு அந்த இது வந்து பெரிதா இருக்கணும், பெரிதல்லது சமன். அப்ப அது பெருசா இருக்கிற வீச்சு கேட்டுக்கிறாக்கு. எப்ப பெருசா இருக்கும்? இந்த இடப்பட்ட புள்ளி எல்ல எதுல பெருசா இருக்கும்னு பாருங்க. எப்ப என்றா -1 விட சின்னனாக இருக்கேன், 2 விட பெருசா இருக்கேன். முதல் இடப்பட்ட புள்ளியை நீங்கள் சரியா காணணும், ஏனென்றா அப்பதான் நீங்கள் அந்த வீச்சு காணக்கூடியதா இருக்கு. அப்ப -1 விட சின்னனா இருக்கேன், 2 விட பெருசா இருக்கேன் தான் சமனா இருக்கும். அந்த நிலைமையில தான் இந்த நிபந்தனையின்படி பெரிதல்ல சமன் என்ற நிபந்தனையை திருப்தியாக்கும். இப்ப நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓர் ஆகன் வரிப்படத்தில ஆக் z - 2y சமன் π/3 திருப்தியாக்கும் சிக்கலன்கள் சற்றை வகை குறிக்கும் புள்ளிகளின் ஒழுக்கு எல்லை பெரும்படியாக வரைக. பிறகு p, q ஆகிய மேற்குறித்த ஆகன் வரிப்படத்தில் முறையே 2y, √3 சக 5 எனும் சிக்கலன்களை வகை குறிக்கும் புள்ளிகள் என கொள்வோம். தூரம் PQவை கண்டு புள்ளி Q ஆனது L மீது இருக்கின்றது என காட்டுக. அப்ப முதலாவது என்ன செய்யணும்? அந்த வரைபடத்துல குறிக்கணும் இல்லோ z - 2y, 2y என்பது வந்து x அச்சுல இதுல வரப்போகுது 2y, z - 2y வந்து π/3 என்றா அதுண்ட x அச்சு இதுல இருந்து அந்த x அச்சு இதுல இருந்து π/3 கோணம் திரும்பி வந்தா இந்த இது வரும். இதுக்கு பிறகு இந்த வரைவு நீங்க கீர்னா பிறகு √3 + 5y - 2y என்ன கேட்டுக்கிற கேள்வி? மேற்குறித்த ஆண்மை படத்தில் முறையே இந்த இரண்டு புள்ளிகள் எனும் சிக்கலன்களை வகை குறிக்கும் புள்ளிகள் என கொண்டு அதன் தூரத்தை காணட்டான். தூரத்தை கண்டு புள்ளி Q ஆனது L மீது இருக்குன்னு காட்டட்டான். அப்ப அந்த Q காணணும்டா இவ்வளவு தூரம் முதல் காணணும். தூரத்தை கண்டுட்டு வித்தியாசத்தை கண்டுட்டு அதுல வந்து எங்களுக்கு தேவை அந்த நீளத்தையும் அதன் என்ன கோணத்துல திரும்பி இருக்கின்றதையும் காண்றதுக்கு ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் எடுக்கும். அதுக்கு தான் நீங்க என்ன செஞ்சு கிடக்குண்டா 10 பொது எடுத்து அதே √3/2 எடுத்து 5 பாருங்க cos π/3 சக I sin π/3 என்று வரும். அப்ப PQ நீளம் முன்னுக்கு வரும், இங்க மட்டு செட்டும் அதன் ஆக்செட்டும் வரும், ஆக்செட் இதுல வரும். அதைத்தான் வந்து இங்க எடுத்திருக்காங்க. அப்ப இது ரெண்டுனே கழிச்சு வாரது ஆக் வந்து π/3, இது இந்த ஆக்கும் π/3. அப்ப இந்த இதுலதான் அதுவும் இருக்கு, இந்த இதுலதான் இந்த கோட்டில தான் அதுவும் இருக்குண்டு நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். நாலாவது கேள்வியை பார்ப்போம். இன்ஃபினிட்டி என்னும் சொல்லின் 8 எழுத்துக்களும் எத்தனை வெவ்வேறு வழிகளில் ஒரு நிலையில் ஒழுங்குபடுத்தப்படலாம்? இவ்வொழுங்குகளில் எத்தனையில்? முதலாவது கேள்வி எல்லா 3 ஐ எழுத்துக்களும் ஒன்றுக்கொன்று கிட்ட உள்ளன. இரண்டாவது செப்பமாக ஓர் ஐ எழுத்தும் மென் எழுத்துக்களும் முதல் 3 எழுத்துக்களாக உள்ளன.
என்றதான் கேள்வி. இப்ப முதலாவது கேள்விக்கு அந்த வசனமா தந்த கேள்வியில இருக்கு எத்தனை ஒவ்வொரு வழியில அழுங்கப்படுத்தலாம்டா. முதல் எங்களுக்கு இதுல வந்து I3 இருக்கு, N2 இருக்கு, F1 T1 Y1. அப்ப இதுல என்ன இதுண்ட நிகழ்தகவு எண்ணிக்கை காணணும்டா எத்தனை ஒவ்வொரு வழி என்றா 8 ஃபேக்டோரியலின் கீழ் 3 I இருக்கு, 3 ஒத்த உறுப்பு இருக்கு, 3 ஃபேக்டோரியல் தர 2 ஃபேக்டோரியல். இதுதான் அந்த 8 எழுத்துக்களையும் வச்சு ஒவ்வொரு வழிகள் ஒழுங்குபடுத்தக்கூடிய எண்ணிக்கை. எல்லா 3 I எழுத்துக்களும் ஒன்றுக்கொன்று கிட்ட உள்ளன. எல்லா 3 I எழுத்துக்களும் அந்த எல்லா 3 I எழுத்தும் இருக்கிறதுக்கான நிபந்தனை என்னன்னா அந்த ஐய வந்து மொத்தமா சேர்த்து அவளத்தையும் உண்டா கட்டுறது. கட்டினா அந்த I3க்கு பதிலா 1 வைங்க, மொத்தம் 6 ஃபேக்டோரியல். அதுல வித்தியாசப்படுற எண் அதுக்கு 2 ஃபேக்டோரியல் வந்து இதை சுருக்க 360 வரும். அப்ப செப்பமாக ஓர் I எழுத்தும் எண் எழுத்துக்களும் முதல் 3 எழுத்துக்களாக உள்ளன. செப்பமாக ஓர் I எழுத்தும் எண் எழுத்துக்களும். அப்ப என்ன சந்தர்ப்பம்? I வந்தா 1 இருக்கு, I அந்த 1 இருக்க போகுது, எங்கேயா வரப்போகுது, சரியோ? அதை விட்டு வெளியே 2 I இருக்கும். அப்படியும் எண் எழுத்துக்களும் 2 எண்ணும் வரணுமா? அது வந்து முதல் 3க்கு இருக்கிற என்ன 3 சந்தர்ப்பம், இப்படி ஒரு 3 சந்தர்ப்பம் வரும். அப்ப இந்த 3 சந்தர்ப்பத்துல முதல் சந்தர்ப்பத்துல என்னென்று வரப்போகுது? மிச்சம் இந்த 5ல வந்து 2 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் ஏனென்றா அந்த I 2 வருதല്ലോ. அப்ப 5 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 சந்தர்ப்பம் இல்லோ தரம் 3. அதை சுருக்கினமுண்டா 180 வரும். அஞ்சாவது கேள்வியை பார்ப்போம். நோட் 5/3 ரெண்டுக்கும் இடையில தான் alpha இருக்கு. லிமிட் x tends to alpha வந்து x கணம் மைனஸ் alpha கணத்தின் கீழ் tan x மைனஸ் tan alpha சமன் 3 alpha வர்க்கத்தின் தர cos வர்க்கம் alpha என காட்டுக. அப்ப லிமிட் x tends to alpha வந்து x கணம் மைனஸ் alpha கணம் அதை வந்து முதல் விரிச்சு எழுதுவோம். tan x tan alpha-வின் sin x sin alpha சார்பில் எழுதுவோம். இப்ப என்ன செய்வோம்டா முதல் இவளத்தையும் விரிச்சு ஒரு சுருக்கி எழுதுறது. சுருக்கி எழுதினோம்டா இந்த வடிவம் வந்துருக்கு பாருங்க. இந்த வடிவத்துக்கு எடுத்த பிறகு x மைனஸ் alpha வந்து இது வந்து sin x மைனஸ் alpha தானே, இது ஒரு பக்கம் எடுப்போம். அங்கால இது தண்ட பாட்டில் இதா வரப்போகுது. இதுல பிறகு நீங்க லிமிட் பெருமானம் போட்டு சுருக்கினீங்கண்டா கடைசி ஆன்சர் என்ன வரும்டா இது ஒன்று வந்துடும். தர cos alpha into 3 alpha squared. இந்த பெருமானம் தான் கடைசியா வரும். இது வேறு வழியிலும் செய்யலாம். என்னண்டா முதல் x மைனஸ் 2 பக்கம் x மைனஸ் ஐயால பிரிக்கிறது. x மைனஸ் ஐயால பிரிச்சாலும் நீங்க எடுத்த மாதிரி வரும். இந்த வடிவத்துக்கு வரும். லிமிட் x tends to alpha x கணம் மைனஸ் alpha கணத்தின் கீழ் x மைனஸ் alpha வரும். இந்த வழியிலும் செய்யலாம். நீங்க இல்லாட்டி என்ன செய்யலாம்டா இத விரிச்சா பிறகு tan x மைனஸ் alpha விரிவெழுதியும் செய்யலாம். இந்த 3 மெத்தடிலும் இந்த 2 நான் எழுதின முதலாவது மெத்தடும் இந்த வேறுமுறை 2ல் இருக்கிற மெத்தடும் கிட்டத்தட்ட உண்டு. இது வந்து அந்த x கணம் மைனஸ் alpha கணம் இருக்கிறபடியா வித்தியாசமா தெரியுது. அதால மட்டும் இது கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட். ஆனா இதுல ஈஸியான மெத்தட்னா இந்த முதலாவது மெத்தட் பயங்கர ஈஸியான மெத்தடா இருக்கு. நாங்க பார்க்க போறது பகுதி 1ல 6வது கேள்வி. a, b ரேஞ்ச் இப்படியா இருக்கேக்கல sin inverse root of b minus a angle b into cos etc வகையிட வந்து இப்படி எனக்கு காட்டணும். பிறகு அதுல இருந்து இந்த தொகையிட காணணும். இந்த ரேஞ்ச் ஏன் தந்திருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள b minus a angle b என்று இருக்குது. இதுல b வந்து a யோட பெருசா இருந்துச்சுன்னா நேர்பெருமானமா இருக்கும், a வந்து b யோட பெருசா இருந்துச்சுன்னா மரப்பெருமானம் பெறும். அப்போ ஸ்கொயர் ரூட்ல மாற இருந்துச்சுன்னா அது கம்ப்ளெக்ஸா போயிடும். அப்போ அதை தவிர்க்கிறது தான் இந்த ரேஞ்ச் தந்திருக்காங்க. மற்றபடி இந்த கேள்வி வந்து sin inverse x இட வகையிடு தான். உங்களுக்கு தெரியும் sin inverse x இட வகையிடு வந்து 1 upon square rootக்குள்ள 1 minus x squared இருக்கு. இல்லை x மாதிரி இங்கே வந்து square rootக்குள்ள b minus a into b into cos x இருக்கு. அப்போ நான் 1 upon square rootக்குள்ள 1 minus அதை squared எழுதி கொள்வோம். அதில் square root இல்லாமல் போயிடும். squared கேட்கல பட் cos squared x வரும். பிறகு நான் sin inverse x இல x வகையிடும். x வகையிடல square rootக்குள்ள b minus a into b வந்து மாறிலி அப்படியே வரும். cos x வகையிட்டா minus sin x வரும். பிறகு கீழே சுருகி கொண்டோம்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள b minus b cos squared x plus a cos squared x வரும். இல்லை b காமன் எடுத்தா b into 1 minus cos squared x வரும். 1 minus cos squared x sin squared x. அப்போ b sin squared x plus a cos squared x வரும். பிறகு இதெல்லாம் சுருக்கினா அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்ட வேண்டிய வடிவம் வந்திருக்கும்.
அடுத்த கேள்வி வந்து இதுட்ட தொகையீடு. முதல் செஞ்ச பாட்டுல இருந்து எங்களுக்கு தெரியும் இதுட்ட வகையீடு வந்து இது மாறி காய்ச்சோம்னா இதுட்ட தொகையீடு வந்து இதா இருக்கும். அப்ப நாங்க எழுதி கொண்டோம்னா மைனஸ் ஸ்கொயர் ரூட்ல b மைனஸ் a sin x சிங்கிள் ஸ்கொயர் ரூட்ல a cos x பிளஸ் b sin squared x தொகையீடு வந்து sin inverse ரூட்டுக்குள்ள b மைனஸ் a இங்கிள் b cos x சக ஒரு மாறிலியா இருக்கும். அப்ப கேட்ட கேள்வியில வந்து மைனஸ் ரூட் ஆஃப் b மைனஸ் a இல்லை. அப்ப மைனஸ் ஆர் ரெண்டு பக்கம் பெருக்கிட்டு மைனஸ் ஆர் ரெண்டு பக்கம் பெருக்கிட்டு ரூட் ஆஃப் b மைனஸ் a வந்து ஒரு மாறிலி தானே. அப்ப ரெண்டு பக்கத்தால நான் பிரிப்போம். பிரிச்சு விட்டா காட்ட வேண்டிய கேள்விக்கான விட வந்துடும் தொகையீட்டுக்கு. மற்ற இந்த முதலாவது பாட் வகையீடு வந்து நாங்கள் இன்னொரு வழியா செய்யலாம். இந்த கோவசன பெருசா இருக்குன்னு நினைச்சா இதுக்கு ஒரு நான் பிரதியிட கொடுக்கலாம். இப்போ சைன் இன்வர்ஸ் ரூட் ஆஃப் b மைனஸ் a இங்கிள் b இன் cos x நான் ஒரு y என்று வச்ச கொண்டோம்டா அது சுருக்கினா sin y சமம் ரூட் ஆஃப் b மைனஸ் a இங்கிள் b cos x ஆகிரும். இதுல y ரேஞ்ச் ஆகும் நார்மலா sin ரேஞ்சா இருக்கும். பிறகு ரெண்டு பக்கம் நாங்கள் வகையிட்டோம்டா sin y வகையிட்டா cos y dy இங்கிள் dx அப்புறம் இது மாறிலி அப்படியே வரும். cos x வகையிட்டா மைனஸ் sin x வரும். பிறகு cos y நாங்கள் நார்மலா எழுதிக்கொள்ளலாம் ஸ்கொயர் ரூட்ல 1 மைனஸ் sin ஸ்கொயர் y உண்டு. எனக்கு sin y தெரியும் இப்படி உண்டு. அப்ப நான் அதை போட்டு சுருக்கினோம்டா cos y வந்து ஸ்கொயர் ரூட்ல a cos x பிளஸ் b sin squared இங்கிள் ரூட் ஆஃப் b என்று வரும். எங்களுக்கு தேவையானது dy இங்கிள் dx. dy dx வந்து இதுல வந்து cos y இங்க வந்து பிரிச்சா சரி. cos y கண்டுட்டோம் அதை கொண்டு வந்து பிரிச்சு சுருக்கிக்கல கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வந்துடும். நாங்க பார்க்க போறது புதிய கணிதத்துல பகுதி 1ல 7வது கேள்வி. ஒரு வளை C ஆனது θ ரேஞ்ச் இப்படியா இருக்கேக்கல x சமம் 3 cos θ minus cos cube θ y சமம் 3 sin θ minus sin cube θ பரமானமாக தரப்படுகிறது. dy dx கேட்டிருக்காங்க. முதல்ல நான் x வாயிடுவோம். x θ வச்சு வாயிட்டா dx dθ சமம் 3 into 3 வந்து மாறிலி அப்படியே இருக்கும். cos θ வாயிட்டா minus sin θ minus cos cube θ வாயிட்டா அடுக்கு முன்னுக்கு வரும். 3 into அடுக்குல கொண்ட கழிச்சிடும் cos θ cos θ வாயிட்டா minus sin θ அந்த மைனஸும் இந்த மைனஸும் பெருக்கப்பட்ட பிளஸ் வரும். அப்ப dx dθ இப்படி வரும். அடுத்த y வாயிட்டா y சமம் 3 sin θ minus sin cube θ θ வச்சு வாயிடும். dy dθ சமம் 3 மாறிலி அப்படி இருக்கும். sin θ வாயிட்டா cos θ minus sin cube θ வாயிட்டா அடுக்கு முன்னுக்கு வரும் 3 into அப்புறம் அடுக்குல கொண்ட கழிச்சிடும் sin squared θ அப்புறம் sin வாயிட்டா cos வரும் cos θ. அடுத்த கேள்வி வந்து dy dx. அப்ப dy dx நான் dy dθ dx dθ எழுதலாம். dy dθ தெரியும் 3 cos θ minus 3 sin squared θ cos θ அதுல 3 cos θ காமனா இருக்கு ரெண்டுலயும் 3 cos θ காமன் எடுத்தா 1 minus sin squared θ. அதே மாதிரி கீழே dx dθ ல minus sin 3 sin θ காமன் எடுப்போம். எடுத்தா 1 minus cos squared θ மேல 1 minus sin squared θ பல cos squared θ கீழே 1 minus cos squared θ பல sin squared θ பெருக்கினா minus cos cube θ sin cube θ cos θ sin θ whole thing cube எழுதலாம். cos θ sin θ cot θ at cube வந்து minus cot cube θ dy dx. அடுத்த கேள்வி தொடரின் கோட்டின் படித்திறன் மைனஸ் ஒன்றாக இருக்குமாறு வளை C மீது உள்ள புள்ளி P இன் அளவுகளை காண்க. படித்திறன் தான் dy dx. இப்போ மைனஸ் cot cube θ வந்து minus 1 தந்துட்டாங்க. அப்போ cot θ வந்து 1 இருக்கும். θ வந்து π/4 இருக்கும். மற்ற ஆங்கிள்ஸ் வராது இருந்தால் இந்த ரேஞ்ச் தந்திருக்காங்க 0ல இருந்து π/2 θ இருக்குன்னு. அப்ப θ நான் கண்டுபிடிச்சிட்டோம். இனி எக்ஸ பீட்டா ஒரு எக்ஸ காணிக்கல 3 cos θ போல π/4 வரும். 3 cos π/4 minus cos cube π/4 வரும். அதே மாதிரி தான் y போட்டு சுருக்கினா இங்கிட்ட பீட்டா ஒரு எக்ஸ் பைட்டா தெரியும். அது சுருக்கினா 5 2 ரூட் 5 2 ரூட் வரும். இதுதான் இந்த கேள்வி. பகுதி 1ல 8வது கேள்வி. L1, L2 ஆகியன முறையே 3x - 4y = 2, 4x - 3y = 1 ஆகியவற்றால் பெறப்படும் நேர்கோடுகள் என கொள்வோம். முதலாவது கேள்வி L1க்கும் L2க்கும் இடையே உள்ள கோணங்களின் இருகூறாக்கியல் சமன்பாடுகளை எழுதுக. உங்களுக்கு தெரியும் ரெண்டு கோட்டுக்கு இடப்பட்ட கோணத்திட்ட இருகூறாக்கிட்ட சமன்பாடை பெறறதுக்கு கிட்ட ஒரு வாய்ப்பாடு இருக்கு. இதான் அந்த வாய்ப்பாடு. இதுல ஒரு கோடு வந்து ax + by + c இருக்கும். மற்ற கோடு px + qy + r இருக்கும். இதுல ஏயும் பியும் வந்து ஒரு கோட்டுட்டு எக்ஸிட்ட வைட்ட குணாங்களா இருக்கும். அதே மாதிரி பியும் கியூவும் வந்து மற்ற கோட்டுட்டு எக்ஸிட்ட வைட்ட குணாங்களா இருக்கும். இல்லை ஒருக்கா பிளஸ் எடுப்போம் ஒருக்கா மைனஸ் எடுப்போம். ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டையும் சால்வ் பண்ணிக்கல எங்களை இருகூறாக்கில சமன்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆனா இதுல பயன்படுத்தினா
3x minus 4y minus 2 கீழ் 5 சமன் plus or minus 4x minus 3y minus 1 கீழ் 5 என்று வரும். இல்லை a மாதிரி 3 இருக்குது, b மாதிரி -4 இருக்குது, p மாதிரி 4 இருக்குது, q மாதிரி -3 இருக்குது. ரெண்டையும் ஒருக்கா பிளஸ் எடுப்போம், ஒருக்கா மைனஸ் எடுப்போம், ரெண்டையும் சோல்வ் பண்ணிக்க 2 வாய்ப்பாடு வருது. இதுதான் இந்த இருகூறாக்கின்ற சமன்பாடுகளா இருக்கும். அடுத்த கேள்வி L1க்கும் L2க்கும் இடையே உள்ள கூர்ங்கோணத்தின் இருகூறாக்கின் சமன்பாடுகளும் பெறுது. இதுல ஒன்று கூர்ங்கோணத்தின் இருகூறாக்கியா இருக்கும், மற்றது விரிகோணத்தின் இருகூறாக்கியா இருக்கும். அதை ரெண்டு காணுவோம்னா இப்ப உங்களுக்கு தெரியும், ரெண்டு கோட்டுட்ட படித்திறனும் தெரிஞ்சு இடப்பட கொண்டு தீட்டா இருந்தால் tan வேல்யூ காணலாம். tan தீட்டா சமம் மட்டுக்குள்ள m1 மைனஸ் m2க்கு 1 பிளஸ் m1 into m2 இருக்கும். அப்ப நான் இதுல ரெண்டு இருகூறாக்கின் ஈக்குவேஷன்ல ஒன்றை நான் எடுத்துக்கொண்டு மற்றல L1 L2ல அதுலயும் ஒரு லைன் எடுத்துக்கொண்டு ரெண்டுக்கு விடப்பட்ட கோணத்துக்கு tan வேல்யூ காண போறேன். இப்ப L1க்கும் x plus y plus 1 சமன் 0 அந்த கோட்டுக்கும் விடப்பட்ட கோணம் ஆல்பா இருந்தா அது tan ஆல்பா மட்டுக்குள்ள ரெண்டு படித்திறனையும் போட்டு சுருக்கலாம். இல்ல x plus y plus 1 சமன் 0 படித்திறன் -1, L1 படித்திறன் 3 இருக்கு. போட்டு சுருக்கினா 7 வருது. இருகூறாக்கி ஒரு கோணத்தை ரெண்டா பிரிக்கும். ரெண்டா பிரிக்கல இப்ப பிரிச்ச கோணத்துல பாதி 45 பெருசா இருந்துச்சுன்னா முழு கோணம் 90 பெருசா இருக்கும். அப்ப அது விரிகோணமா இருக்கும். இப்ப இதுல tan ஆல்பா 7 வரைய 1 பெருசு. அப்ப ஆல்பா π/4 45 பெருசா இருக்கு. பெருசா இருக்கிற முழுக்கோணம் விரிகோணமா இருக்கு. 90 பெருசா இருக்குது. அப்ப நான் அடுத்த x plus y plus 1 0 விரிகோணத்திட்ட இருகூறாக்கிட்ட சமன்பாடா இருக்கு. அப்ப கேட்ட கேள்வி கூர்ங்கோணத்திட்ட இருகூறாக்கியின் சமன்பாடு. அப்ப மற்றது 7x minus 7y minus 3 0 L1, L2 கூர்ங்கோண இருகூறாக்கியின் சமன்பாடா இருக்கு. பகுதி 9வது கேள்வி S ஆனது x² plus y² minus 4 0 தரப்படும் வட்டம் எனவும் L ஆனது y x plus 1 தரப்படும் நேர்கோடு எனவும் கொள்வோம். S இனதும் L இனதும் வெட்டு பொழிவுகளாக செல்வதும் வட்டம் S ஐ நிமிர்கோண முறையாக இடைவெட்டுமான வட்டத்தின் சமன்பாடை காண்க. இல்ல முதலாவது தரவு தந்திருக்காங்க. அந்த காண வேண்டிய வட்டம் S இனதும் L இனதும் வெட்டு பொழிவுகளாக செல்லுதான். அப்ப நாங்க S இனதும் L இனதும் வெட்டு பொழிவுகளாக செல்லும் யாதேனும் ஒரு வட்டத்தை S plus lambda u சமம் 0 என்ற வடிவத்தில் எழுதலாம். இங்க S மாதிரி x² plus y² minus 4 இருக்கு. plus lambda into u மாதிரி நேர்கோட்டு வாய்ப்பாடு y minus x minus 1. இதை நாங்க சுருக்கினா x² plus y² minus lambda x plus lambda y minus lambda minus 4 சமம் 0 இருக்கு. இதுல ரெண்டாவது தடவை தந்திருக்காங்க S அது நிமிர்கோண முறையில் இடைவெட்டுது. அப்படின்னா 2g g dash plus 2f f dash சமன் c plus c dash இந்த வாய்ப்பாடா திருப்தி செய்யும். முதலாவது வட்டத்துல g 0, f 0, g -4. ரெண்டாவது வட்டத்துல இதுல வட்டத்துல நார்மல் ஜெனரல் வாய்ப்பாடு பார்ப்போம்னா x² plus y² plus 2gx plus 2fy plus c 0. அப்ப 2g plus 2g minus lambda சமனா இருக்கு. அப்ப g dash minus lambda by 2 இருக்கும். அதே மாதிரி f dash minus plus lambda by 2 இருக்கும். c dash minus lambda minus 4 இருக்கும். அதை கொண்டு நாங்க இந்த வாய்ப்பாட்டை போட்டு சுருக்கினா lambda பெருமானத்தை எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு. நாங்க காண வேண்டிய வட்டத்திட்ட சமன்பாடு இந்த வடிவத்துல வச்சிருக்கோம். இதுல lambda தெரியாம இருந்தது. இப்ப நாங்க lambda கண்டுட்டோம். lambda சமம் -8 இதுல கொண்டு போறது இடையில நாங்க காண வேண்டிய வட்டத்திட்ட சமன்பாடு பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அது x² plus y² plus 8x minus 8y plus 4 0 இருக்கும். நாங்க பார்க்க போறது தூய கணிதத்துல பகுதி 1ல 10வது கேள்வி. theta range இப்படியா இருக்கேக்கல sin theta by 2 plus cos theta by 2 whole squared 1 plus sin theta ன்னு காட்டணும். முதல்ல நாங்க sin theta by 2 plus cos theta by 2 whole squared எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினா sin square theta by 2 plus 2 sin theta by 2 cos theta by 2 plus cos square theta by 2 வரும். இதுல sin square theta by 2 plus cos square theta by 2 நான் 1 எழுதலாம். 2 sin theta by 2 cos theta by 2 மடங்கு கொண்டு பாய்ச்சா sin theta எழுதலாம். sin theta நான் பாதியோட சொல்லி பாதி கோணம் எழுதிக்கல 2 sin theta by 2 cos theta by 2 வரும். அப்ப 1 plus sin theta நான் காட்டிட்டேன். அடுத்த கேள்வி cos pi by 12 plus sin pi by 12 சமன் √3 by 2 ன்னு காட்டணும். இதுல கேள்வி முதல் செஞ்சது பாத்தீங்கன்னா sin theta by 2 இருக்குது. அடுத்த கேள்வி sin pi by 12 இருக்கு. அப்ப theta by 2 pi by 2 சமனா இருக்கும். அப்ப theta pi by 6 க்கு சமனா இருக்கும். அப்ப நான் இந்த கேள்வியில பிரதியில ஒன்று கொடுப்போம். theta சமம் pi by 6 ன்னு கொடுத்தா அடுத்த கேள்வி வந்துடும்.
அப்போ cos pi by 12 plus sin pi by 12 whole things cancel out 1 plus sin theta அப்படின்னா sin pi by 6 அரையா இருக்கு அப்போ 1 plus அரையா இருக்கு அங்கால அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்தா cos pi by 12 plus sin pi by 12 root 3 by 2 வரும் இதில் ரெண்டுமே முதலாம் காலத்தோடு இதில் ஸ்கொயர் ரூட் எடுக்கல +ஓ மைனஸ் ரூட் 3 by 2 வரும் ஆனால் இதில் ரெண்டுமே முதலாம் காலவட்டம் மட்டும் பாசிட்டிவாக தான் இருக்கும் அடுத்த கேள்வி வந்து cos pi by 12 மைனஸ் sin pi by 12 கேட்டிருக்கு இதில் வந்து சைனுக்குள்ள இருக்கிற மைனஸ் இப்போ sin மைனஸ் pi by 12 போட்டால் இந்த மைனஸை நாங்கள் வெளியே எடுத்துக்கொள்ளலாம் அப்போ நாங்கள் டீட்டாக்கு மைனஸ் pi by 6 வந்து பிரதி கொடுத்தா cos pi by 12 மைனஸ் sin pi by 12 whole is cancel 1 minus sin theta இந்த sin theta வந்து sin minus pi by 6 தானே அப்போ மைனஸ் ஹாஃப் வரும் அப்போ ஹாஃப் வரும் இதில் நாங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கல +ஓ மைனஸ் 1 upon 2 தான் வரும் இதில் நாங்கள் cos pi by 12 வேல்யூ உங்களுக்கு தெரியாது ஆனால் cos pi by 6 வேல்யூ தெரியும் root 3 by 2 sin pi by 6 வேல்யூ வந்து half root 3 by 2 தான் பெருசு அப்போ அதுகிட்ட பாதி தான் pi by 12 அப்போ அதுகிட்ட பாதின்னு வரைக்கல sin pi by 6 வந்து சைன்கிட்ட தெரியும் sin 0 sin 91 அப்போ 0லேருந்து 90 வரைக்கும் கூடி கொண்டு போகும் அப்போ pi by 6 வந்து sin pi by 6 வந்து cos pi by 6 விட சின்ன அப்போ கட்டாயம் cos pi by 12 வந்து sin pi by 2 விட சின்னதாக தான் இருக்கும் அப்போ இது மேற்பெருமானம் தான் வேறு கழிச்சு வரைக்கல 1 upon root 2 எடுத்துக்கொள்ளும் அடுத்த கேள்வி வந்து sin pi by 12 இப்படி எனக்கு காட்டணும் இதில் முதலாம் சமன்பாடு ரெண்டாம் சமன்பாடு பார்த்தீங்கன்னா இதில் முதலாவது ரெண்டாவது கழிச்சு விட்டால் cos இல்லாமல் போயிடும் அப்போ 2 sin pi by 12 வந்து root 3 by 2 minus 1 upon root 2 இருக்கும் அது சுருக்கி எடுக்கல பெற்ற கேள்விக்கான ஆன்சர் வந்துடும் இப்போ வந்து 11ஆம் கேள்வி பார்க்க போகிறோம் 11ஆம் கேள்வி என்னென்னா இருபடி சமன்பாடு மீதி தேற்றமும் அதில் வந்து ஏ பாட்டில் வந்து இருபடி சமன்பாடு வரும் பி பாட்டில் வந்து மீதி தேற்றம் பெறும் இப்போ வந்து ஏ பாட் கேள்வியை நாங்கள் பார்ப்போம் ஏ பாட் கேள்வி என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் 3x வர்க்கம் சக 2ax சக b என கொள்வோம் இங்கு ஆல்பா கம பீட்டா மெய்யெண்கள் சமன்பாடு எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் சைவர் இரு வேறுவேறான மெய்மூலங்களை கொண்டுள்ளது என தரப்பட்டுள்ளது a வர்க்கம் greater than 3b என காட்டுக f of x சமன் சைவரின் மூலங்கள் ஆல்பா கம பீட்டா என கொள்வோம் ஆல்பா சக பீட்டாவை a இன் சார்பிலும் ஆல்பா பீட்டாவை b இன் சார்பிலும் எழுதுக மட்டு ஆல்பா மைனஸ் பீட்டா சமன் 2/3 இன்டு ரூட்டுக a வர்க்கம் மைனஸ் 3b என காட்டுக மேலும் மட்டு ஆல்பா பிளஸ் பீட்டா மட்டு ஆல்பா மைனஸ் பீட்டா ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு 9x வர்க்கம் மைனஸ் 6 இன்டு பிரேக்கெட்டுக மட்டு a சக ரூட்டுக a வர்க்கம் மைனஸ் 3b இன்டு எக்ஸ் சக 4 இன்டு ரூட்டுக a இன்டு 4 மைனஸ் 3a வர்க்கம் b சமன் சைவரினால் தரப்படுகிறது என காட்டுக இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் சைவர் வந்து 2 வேறுவேறான மெய்மூலங்களை கொண்டுள்ளது என்று சொல்லியிருக்கு அப்படி இருந்தா ஏ வர்க்கம் வந்து 3bயை விட பெரிதண்டு காட்டுட்டா இப்போ வந்து ஒரு இருபடி சமன்பாடு இருக்கண்டா அந்த இருபடி சமன்பாடு இரு வேறுவேறான மெய்மூலங்களை கொண்டிருக்குமண்டா அந்த இருபடி சமன்பாடு இந்த தன்மை காட்டி டெல்டான்னு சொல்றாங்க அந்த டெல்டா வந்து 0த்தை விட பெரிதாக இருக்கு இந்த டெல்டாவை என்னென்னு காணுவோம்டா உதாரணமாக இப்போ ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி சமன் சைவர் என்ற வடிவில் ஒரு இருபடி சமன்பாடு இருக்குண்டா அந்த இருபடி சமன்பாடு இந்த தன்மை காட்டி வந்து பி வர்க்கம் மைனஸ் 4ac என்ற வடிவில் இருக்கு இங்கே வந்து ஏ மாரி 3 இருக்கு பி மாரி 2a இருக்கு சி மாரி பி இருக்கு அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் சைவர் என்ற இருபடி சமன்பாட்டு இந்த தன்மை காட்டி என்னென்று எழுதலாம்டா பி வர்க்கம் 4ac என்ற வடிவில் எழுதலாம் இங்கே வந்து பிக்கு பதிலாக 2a போட போகிறோம் இப்போ பி வர்க்கம் என்னட்டு வரப்போகுது 4a வர்க்கம் வரும் அதே மாதிரி -4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 3 போட போகிறோம் அதே மாதிரி சிக்கு பதிலாக பியை போடுறோம் அப்போ இங்கே வந்து -4 இன்ட்டு 3 இன்ட்டு பி என்று வரப்போகுது இப்போ 2 இடத்தையும் 4 இருக்கிறதால 4 பொது எடுத்து விடுவோம் 4 பொது எடுத்தோம்னா a வர்க்கம் -3b வந்து பிரேக்கெட்டுக்கு வரப்போகுது இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் சைவருக்கு 2 வேறுபட்ட மூலங்கள் அதாவது மெய் மூலங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ இதில் இருந்து என்ன சொல்லலாம்டா டெல்டா கிரேட்டர் நோட்டான்னு சொல்லலாம் டெல்டா கிரேட்டர் நோட்டான்னு எழுதினோம்டா இவ்வளவு என்ன கிரேட்டர் நோட்டான்னு வரப்போகுது அப்போ ஏ வர்க்கம் வந்து
ஏ வர்க்கம் மைனஸ் 3b வந்து கிரேட்டர் தேன் நோட். அப்போ ஏ வர்க்கம் கிரேட்டர் தேன் 3b என்று வரப்போகுது. அடுத்தது வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் சைவரண்ட மூலங்கள் அல்ஃபா பீட்டாமன்னு சொல்லிட்டு அல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து ஏ இன்ற சார்பிலையும் அல்ஃபா பீட்டாவை பி இன்ற சார்பிலையும் எழுத சொல்லி இருக்கு. இப்போ அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை என்னென்று எழுதுவோம்டா மைனஸ் பின்கள் ஏ என்று எழுதுவோம். இங்கே வந்து மைனஸ் பி மாரி என்ன இருக்குண்டா மைனஸ் 2a இருக்கு, ஏ மாரி 3 இருக்கு. அப்போ அல்ஃபா ப்ளஸ் பீட்டா சமன் மைனஸ் 2a/3 என்று எழுதலாம். அதே மாதிரி அல்ஃபா பீட்டா வந்து சி இன்கள் ஏ என்று எழுதுறாங்க. இங்கே வந்து என்ன இருக்கு சி மாதிரி பி இருக்கு, அதே இடத்த ஏ என்ற இடத்த 3 இருக்கு. அப்போ அல்ஃபா பீட்டா சமன் b/3 என்று வரப்போகுது. இப்போ அடுத்தது என்ன சொல்லினோம்டா மட்டு அல்ஃபா மைனஸ் பீட்டா என்ற பெருமானத்தை வந்து டண்டிங்கில் 3 இன்டு ரூட்டுக்கு ஏ வர்க்கம் மைனஸ் 3b என்று காட்டுட்டேன். இப்போ எங்களுக்கு வந்து அல்ஃபா மைனஸ் பீட்டாட பெருமானம் தெரியாது, அல்ஃபா ப்ளஸ் பீட்டாட பெருமானம் தெரியும், அதே மாதிரி அல்ஃபா பீட்டாட பெருமானமும் தெரியும். இப்போ அல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு வந்து முழுவதின் வர்க்கம் என்று எழுதுவோம். அப்படி எழுதினோம்னா அதை வந்து அல்ஃபா ப்ளஸ் பீட்டா முழுவதின் வர்க்கம் மைனஸ் 4 அல்ஃபா பீட்டாண்டு வரும். ஏன்டா இதை வந்து சுருக்கினோம்னா இதுதான் வரப்போகுது. அப்போ இப்போ வந்து என்ன தெரியுமாட்டா எங்களுக்கு அல்ஃபா ப்ளஸ் பீட்டாட பெருமானமும் தெரியும், அல்ஃபா பீட்டாட பெருமானமும் தெரியும். அப்போ இப்போ எங்களோட வேலை ஈஸியாக வந்துட்டு இப்போ அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் 2a/3 போடலாம். அப்போ அல்ஃபா ப்ளஸ் பீட்டா முழுவதின் வர்க்கம் வந்து 4a வர்க்கத்தின்கள் 9 வரும். அதே மாதிரி மைனஸ் இருக்குது, மைனஸை போடுவோம். 4 இன்டு அல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக என்ன b/3. அப்போ 4 இன்டு b/3. இப்போ என்ன செய்கிறோம்னா 4 இன்டு 9 வந்து பொதுவெடுக்கிறோம். பொதுவெடுத்தோம்னா ஏ வர்க்கம் மைனஸ் 3b என்று வரப்போகுது. இப்போ வந்து நாங்கள் அல்ஃபா மைனஸ் பீட்டா முழுவதின் வர்க்கத்தின் பெருமானம் கண்டுட்டோம். எங்களை கேட்டது வந்து மட்டு அல்ஃபா மைனஸ் பீட்டாவோட பெருமானம் தான் கேட்டது. இப்போ என்ன செய்வோம்டா சமனுக்கு இருபுறமும் வர்க்க மூலம் எடுத்து விடுவோம். அல்ஃபா மைனஸ் பீட்டா முழுவதின் வர்க்கம் வந்து ரூட்டுக்கு இருந்ததுண்டா மட்டு அல்ஃபா மைனஸ் பீட்டாவாக மாறும். அதே மாதிரி இங்கால 4/9 இன்ட்டு ஏ வர்க்கம் மைனஸ் 3b என்று இருந்தது, அவளாம் ரூட்டுக்கு போனால் 2/3 இன்ட்டு ரூட்டுக்கு ஏ வர்க்கம் மைனஸ் 3b என்று வரப்போகுது. அடுத்தது வந்து என்ன கேட்டதுண்டா மட்டுக்கு அல்ஃபா மைனஸ் பீட்டா மட்டுக்கு அல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதை இரண்டையும் மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு கண்டுட்டு ஒரு சமன்பாடை தந்துட்டு அப்படி இருக்குமென்று காட்ட சொல்லியிருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா எங்களோட இலகு நாங்கள் இந்த கேள்வி இலகுபடுத்துறதுக்காக நாங்கள் இந்த அல்ஃபா டேஷன்ட்டு மட்டு அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக ஒரு பிரதியீடு வைக்கிறோம். அதே மாதிரி மட்டு அல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு பதிலாக பீட்டா டேஷன்ட்டு ஒரு பிரதியீடு வைக்கிறோம். அடுத்து என்ன செய்வோம்டா இந்த அல்ஃபா டேஷையும் பீட்டா டேஷையும் எழுதுவோம். அல்ஃபா டேஷன்றது என்ன அல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ற மட்டு, அல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து மைனஸ் 2/3 இன்டு ஏ. அப்போ அல்ஃபா டேஷ் என்ன வரப்போகுது 2a/3 வரப்போகுது. அதே மாதிரி பீட்டா டேஷ் வந்து என்ன மட்டு அல்ஃபா மைனஸ் பீட்டா இங்கே கண்டு வச்சுக்கிறோம், அதை அப்படியே போடுவோம். இப்போ எங்களுக்கு தேவையான சமன்பாடு என்னென்னா அல்ஃபா டேஷையும் பீட்டா டேஷையும் மூலங்களாக கொண்ட சமன்பாடு. இப்போ அதை வந்து எக்ஸ் மைனஸ் அல்ஃபா டேஷ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா டேஷ் சமன் 0 எழுதலாம். இப்போ சுருக்கி நம்ம என்ன வரப்போகுது எக்ஸ் வர்க்கம் மைனஸ் அல்ஃபா டேஷ் சக பீட்டா டேஷ் இன்டு எக்ஸ் சக அல்ஃபா டேஷ் இன்ட்டு பீட்டா டேஷ் சமன் 0 வரப்போகுது. எக்ஸ் வர்க்கம் மைனஸ் இது வந்து என்ன அல்ஃபா டேஷ் சக பீட்டா டேஷ், அதாவது இந்த ரெண்டையும் கூட்ட போகிறோம் இன்டு எக்ஸ் சக அல்ஃபா டேஷ் இன்ட்டு பீட்டா டேஷ், இந்த ரெண்டையும் பெருக்க வர விட தான் இது. அடுத்து என்ன செய்ய மாட்டா சமனுக்கு இருபுறமும் 9ஆல் பெருக்கி விடும். பெருக்கினோம்டா 9x வர்க்கம் மைனஸ் 6 இன்ட்டு மட்டு ஏ சக ரூட்டுக்கு ஏ வர்க்கம் மைனஸ் 3b இன்ட்டு எக்ஸ் சக 4 இன்ட்டு ரூட்டுக்கு ஏ இன்ட்டு 4 மைனஸ் 3a வர்க்கம் b என்று வரப்போகுது. அது வந்து 0க்கு சமனாக இருக்க போகுது. அடுத்த வந்து பி பார்ட் கேள்வி பார்க்க போகிறோம். பி பார்ட் கேள்வி என்னென்னா மீதி தேட்ட கேள்வி. கேள்வியை வாசிக்கிறேன். கேள்வி வந்து g of x சமன் x கனம் சக px வர்க்கம் சக qx சக 1 என கொள்வோம். இங்கு pயும் qவும் belongs to real ஆகும். g of x ஆனது x minus 1 into x plus 2 வகுக்கப்படும் போது மீதி 3x சக 2 ஆகும். g of x ஆனது x minus 1 வகுக்கப்படும் போது மீதி 5 எனவும் g of x
ஆனது எக்ஸ் பிளஸ் டூவினால் வகுக்கப்படும் போது மீதி சய4 எனவும் காட்டுக. P, Q ஆகியவற்றின் பெருமானங்களைக் கண்டு எக்ஸ் பிளஸ் 1 ஆனது g of x இன் ஒரு காரணி என காட்டுக. இப்போ வந்து g of x சமன் x கனம் சக px வர்க்கம் சக qx சக 1 சொல்லியிருக்கு. அதோட pயும் qவும் வந்து மெய்யெண்கள்னு சொல்லியிருக்கு. இப்போ வந்து g of x வந்து x minus 1 into x plus 2ஆல் வகுத்தா மீதி வந்து 3x சக 2 வடிவில் வருமா. அப்போ g of x வந்து xஐ 1 into x plus 2ஆல் பிரிக்க மீதி 3x சக 2 வாரதால g of x சமன் pi of x into x minus 1 into x plus 2 into x plus 2 plus 3x plus 2 எழுதலாம். இங்கே வந்து pi of x என்ற எண்ணத்தை எழுதுகிறோம்டா எக்ஸில் இருக்கிற ஒரு முதலாம் படி பல்லுறுப்பியை தான் pi of x என்று எழுதுகிறோம். மீதி தேற்றத்தின்படி g of x ஆனது x minus 1னால் பிரிக்கப்படும் போது மீதி g of 1 என்று எழுதலாம். இப்போ g of 1ன்றது என்னென்னா இந்த மீதி வந்து என்ன 3x plus 2 தானே மீதி. இந்த 3x plus 2ல் வந்து x இருக்கிற இடத்த வந்து 1 போட்டோம்டா மீதி வந்து g of 1 என்னென்று வரப்போதுண்டா இந்த 3x plus 2ல் வந்து x இருக்கிற இடத்த வந்து plus 1 போட போகிறோம். அப்படி போட்டோம்டா g of 1 சமன் 5 வரப்போகுது. இதில் இருந்து g of x ஆனது xஐ 1ஆல் பிரிக்க மீதி வந்து 5 சொல்லலாம். அடுத்தது என்ன காட்டணும், g of x வந்து x plus 2ஆல் பிரிக்க மீதி சய4 காட்டணும். இப்போ மீண்டும் மீதி தேற்றத்தை போட்டோம்டா g of x ஆனது x plus 2ஆல் பிரிக்கப்படைக்க மீதி வந்து g of minus 2 வரப்போகுது. g of minus 2ன்றது என்ன, இந்த 3x plus 2ல் வந்து x இருக்கிற இடத்த வந்து -2 போட போகிறோம். 3 minus 2 plus 2 வரப்போகுது. சுருக்கினோம்னா என்ன 3 தடவை -2 அதை சுருக்கினோம்னா -6 சக 2 வரும். அந்த சக 2 கூட்டுப்பட்டதுன்னா -6 plus 2 minus. அப்போ முதலாவது என்னன்னு சொல்லலாம்டா இப்போ இதில் இருந்து g of minus 2 வந்து -4 சொல்லலாம். இப்போ இதில் இருந்து g of x வந்து x plus 2ஆல் பிரித்தா மீதி வந்து சய4 சொல்லலாம். எங்களுக்கு வந்து நாங்கள் முதலே கண்டு வச்சுக்கிறோம் g of 1 சமன் 5 g of minus 2 வந்து -4 இப்போ காட்டிட்டேன். அடுத்து வந்து இந்த g of x வந்து p q பெருமானங்கள் வந்து இருக்குது g of xல். அந்த pண்டையும் qண்டையும் பெருமானங்களை நாங்கள் காண வேண்டியே இருக்குது. இப்போ என்னென்று காணுவோம்டா இப்போ g of 1 சமன் 5 தெரியும் தானே. அப்போ g of 1 வந்து g of xல் வந்து x இருக்கிற இடத்த வந்து 1 பிரதிட்டோம்னா g of 1 வந்து காணலாம். அப்போ அது வந்து 5க்கு சமனாக இருக்க போகுது. அப்போ 1 பிரதிட்டோம்னா g of xல் வந்து 1 எக்ஸுக்கு பதிலாக 1 பிரதிட்ட போகிறோம். எக்ஸ் கணத்துக்கு பதிலாக 1 கணம் அது வந்து 1 வரப்போகுது. px வர்க்கத்தில் வந்து p into x வர்க்கத்துக்கு பதிலாக 1 வர்க்கம் ப்ளஸ் p ப்ளஸ் qxக்கு பதிலாக என்ன x இருக்கிற இடத்த 1 வரப்போகுது q 1 வரப்போகுது ப்ளஸ் 1 சமன் 5 p ப்ளஸ் q சமன் 3. அடுத்து வந்து g of minus 2 சமன் -4 தெரியும். அப்போ g of xல் வந்து -2 போடுவோம் எக்ஸுக்கு பதிலாக -10 கணம் வரப்போகுது. ஏனென்றால் அதில் x கணம் இருக்குது அதுக்கு பதிலாக -10 கணம் வரப்போகுது அது வந்து -8 ப்ளஸ் px வர்க்கம் ப்ளஸ் p into x வர்க்கத்துக்கு பதிலாக என்ன -2 வர்க்கம் அதாவது 4 வரப்போகுது. அப்போ ப்ளஸ் 4p ப்ளஸ் qx ப்ளஸ் q into xக்கு பதிலாக என்ன -2 அப்போ என்ன -2q வரப்போகுது ப்ளஸ் 1 சமன் -4. இதை சுருக்கினோம்டா 4p - 2q சமன் 3 வரப்போகுது. இந்த 2 சமன்பாட்டையும் தீர்த்தமண்டா என்ன pயையும் qயையும் காணலாம். இந்த சமன்பாடை 2ஆல் பெருக்கி போட்டு கூட்டி விட்டோம்டா இந்த சமன்பாட்டோட கூட்டி விட்டோம்டா என்ன q வந்து இல்லாமல் போயிடும். n + 2q இங்கே -2q வந்து இல்லாமல் போயிடும். இப்போ pன்ற பெருமானம் வரப்போகுது என்ன 3 வரப்போகுது. அதே மாதிரி qன்ற பெருமானமும் 3 வரப்போகுது. இப்போ அடுத்தது என்ன கேட்குறானுண்டா x plus 1 ஆனது g of x ஒரு காரணியாட்டு காட்டுட்டேன். x plus 1 வந்து g of x காரணியாக இருக்கணும்டா g of minus 1 வந்து 0 காட்டினோம்டா சரி. இப்போ g of minus 1 காணுவோம். g of minus 1 என்ன g of x இருக்கிற இடத்த என்ன xக்கு பதிலாக -1 போட போகிறோம். முதலாக வந்து x கணத்துக்கு பதிலாக -1 கணம் -1 கணம் -1 ப்ளஸ் px வர்க்கம் ப்ளஸ் p into -1 வர்க்கம் அதாவது ப்ளஸ் p வரப்போகுது ப்ளஸ் qx ப்ளஸ் q into xக்கு பதிலாக என்ன -1 அப்போ -q வரப்போகுது ப்ளஸ் 1 சமன் 0
இப்போ -1 +1 இல்லாமல் போயிடும். P - Q வந்து வரப்போகுது. இந்த P - Q என்னண்டு வரப்போகுதுண்டா 0க்கு சமனாக வரப்போகுது. ஏன் Pண்டையும் Qண்டையும் பெருமானம் சமன். அப்போ Pலேருந்து Qவை கழிச்சா 0 தான் வரப்போகுது. அப்போ இதில் இருந்து காரணி தேற்றத்தின்படி g of x இனது காரணி x+1 ஆகும். 12வது கேள்வியை பார்ப்போம். 12வது வந்து 5 சக 2xன் 14ஆம் அடுக்கின்ற ஈருறுப்பு விரிவை எக்ஸின் ஏறு விளக்கலில் எழுதுக. அதுக்கு பிறகு r வந்து 0லிருந்து 14 வரை மேற்குறித்த விரிவில் x ⁴ கொண்டுள்ள உறுப்பு tr என கொள்வோம். x சமனல் 0க்கு சமனல்லாத சந்தர்ப்பத்தில் t⁴+1 இன் கீழ் tr வந்து 2 தர 14 - r இன் கீழ் 5 தர r+1 × x என காட்டுக. இதிலிருந்து x வந்து 4/3 இருக்கும்போது மேற்குறித்த விரிவில் மிகப்பெரிய உறுப்பை தரும் r இன் பெருமானத்தை காண்க. அப்ப முதலாவது இந்த விரிவு எழுதணும். என்னென்ன விரிவு எழுதுறது? r வந்து 0லிருந்து 14க்கு சிக்மா 14 cr 5 14 - r தர 2x ஆறாம் அடுக்கு. அப்ப இதன் விரிவு என்ன? இதன் விரிவு இப்படித்தான் எழுதணும். இங்கு 14cr என்னண்டா 14 ஃபேக்டோரியலின் கீழ் 14 - r ஃபேக்டோரியல் × r ஃபேக்டோரியல். பிறகு இதுல என்ன 0 அல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த இப்படி பிரிக்கிறது என்னன்னு கேட்டு கிடக்கு. இதுல r+1 வரும், இதுல r வரும். அந்த இடத்த ஒரே விரிவில r இருக்கிற இடத்தையெல்லாம் r+1 போட்டுட்டு சுருக்கி பிரிச்சா சரி. சுருக்கிக்கு என்ன வரும்டா 14 - r இங்கு r+1 தர 2x இன் கீழ் 5. அப்ப சுருக்க இந்த ஆன்சரே வந்து சேரும். இப்ப x வந்து 4/3க்கு சமனா இருக்கேக்க அந்த t இன் கீழ் r+1 இன் கீழ் tr x பயில அந்த பெருமானத்தை போட்டா 4/3 வரப்போம். இந்த 4/3 பெருமானத்தை போட்டு பிரிக்கினா இது வந்து என்னவா இருக்கணும்? 1க்கு சமன் அல்லது 1 விட பெருசா இருக்கலாம், இல்லை 1 விட சின்னதா இருக்கலாம். நாங்கள் இப்ப தேட போறது மேக்சிமமே தவிர மற்றது என்ன பெருமானமாகவும் இருக்கலாம். இப்ப இப்படி இது எடுத்து சுடுக்க இப்படி வரப்போகுது. இப்படி வரையக்க வந்து r1 என்னவா இருக்கலாம்? 97/23 விட பெருசா இருக்கலாம், சமனா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம். அப்ப இதுல வந்து இதுக்கு அடுத்த எண் தான் வந்து என்னவா இருக்கும்டா இது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமானத்தை எடுக்கிற எண்ணா இருக்கும். அப்ப இது வந்து என்ன r என்ற பெருமானம் t5ல வந்து உயர்வா இருக்கும். r வந்து 12வது b பார்ட், அதாவது c பெரிது 0 என கொள்வோம். r வந்து நேர்நிறை எண்ணாக இருக்கேக 2r+c × r+c+2 வந்து 1/r+c - 1/r+c+2 என காட்டும். அதுக்கு பிறகு எல்லா நேர்நிறை எண்ணுக்கும் r1 to n 10r+c × r+c+2 வந்து 3+2c × 1+c × 2+c - 1/n+1+c - 1/n+2+c என காட்டணும். முடிவில் தொடர் r1 to infinity வந்து 10r+c × r+c+2 ஒருங்குகின்றது என்பதை தெரிந்தால் இந்த கூட்டுத்தொகையும் காணணும். அதுக்கு பிறகு cக்கு ஒரு உகந்த பெருமானத்தை போட்டுட்டு இந்த கூட்டுத்தொகையை பயன்படுத்தி இந்த பெருமானம் வந்து சரி என காட்டணும். முதலாவது என்ன செய்ய போறோம்? இது ரெண்டையும் சுருக்க வாரது இந்த பெருமானம் சரிதானே, சுருக்கிறது சிம்பிளா அந்த இதான் வரும். அது வந்து அப்படி வந்தா பிறகு ur அதுல வந்து ur என்ன எடுக்கிறது? ur வந்து 10r+c × r+c+2 என கொள்வோம். அப்படி எடுத்தா பிறகு r1 to n வரை என்ன செய்யணும்? un பயில என்ன u1 to un மட்டும் போடும். 1+c 1/2+c என்று போட்டா கடைசி வரை என்ன வரும்? இந்த ரெண்டும் வெட்டுப்படும், இந்த ரெண்டும் வெட்டுப்பட முதலாவது ரெண்டும் இங்க கடைசி ரெண்டும் மிஞ்சும். மிஞ்சேக்க வந்து எப்படி வரும்டா 1/1+c + 1/2+c - 1/n+1+c இப்படித்தான் வரும். இதை சுருக்க இந்த நாங்க கேள்வியில கேட்ட இந்த பெருமானம் வரும். எண் வந்து முடிவிலியான ஏக்க வந்து 1/n+1+c வந்து என்ன தானும் 0 தானும். பக்கத்தில் இருக்கிறது என்னத்தை செய்யும்? 0 தானும். அப்ப RHS என்ன பெருமதி என்ன 3+2c இன் கீழ் 1+c × 2+c. அப்ப இது வந்து முடிவு r1 to infinity சிக்மா ur வந்து என்ன ஒரு ஒருங்கும் பெருமானத்தை எடுக்கும். அதோட கூட்டுத்தொகை வந்து என்னவா இருக்கும்? 3+2c இன் கீழ் 1+c × 2+c. c வந்து 0 போட்டு பார்ப்போம். c வந்து 0 r1 to infinity ur என்ன 3/2. cக்கு வந்து 1 என்ற பெருமானத்தை போட்டு பார்ப்போம். 1 போட்டா r1 to n சிக்மா ur வந்து 5 இன் கீழ் r2 வரும். இப்படி ரெண்டு பெருமானத்தை இப்படியே போட்டா cக்கு வந்து 1 போட்டா என்ன 2. அப்ப இதுல வந்து என்ன 1/r × r+2 வந்து என்ன 3 இன் கீழ் 4 வரும். அது வந்து ஒரு இது
மற்றது வந்து 5/12 வரும். இப்போ 6க்கு பதிலாக 1 போட்டா அப்போ 1 2 கழிச்சா என்ன வரும்? 3/4 வந்து 4/12 அது வந்து 1/3. ஆனால் 2 பக்கம் இந்த சமன்பாடு வரும். இப்போ 0 எடுக்கிறதால நேரடியாக நாங்கள் இந்த ஆன்சரையும் எடுத்துக்கொள்ளலாம். இதோட 12வது கேள்வி முடியுது. அடுத்தது 13வது கேள்வியை பார்ப்போம். A சமன் 2A3 1B 2 B சமன் 1 1A 1B 0 P சமன் 4 1 2 0 என கொள்வோம். இங்கு A, B belongs to real. A into B transpose equal P என தரப்பட்டுள்ளது. இங்கு B transpose ஆனது தாயம் B இன் நிலைமாற்றை குறிக்கின்றது. A சமன் 1 B சமன் sin 1 என காட்டி A, B ஆகியவற்றுக்கு இப்பெருமானங்களோட B transpose into A ஐ காண்க. முதல் நாங்கள் கேள்வியை வழங்கிக் கொள்வோம். என்னென்னா A into B transpose சமன் P ஆகுமாறு A, B, P என்று 3 தாயங்கள் தந்திருக்காங்க. அதை வச்சுக்கொண்டு A, B இந்த மாறிலிகள பெருமானங்களை காணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டாக என்ன செய்கிறேன்டா A into B transpose காண்றேன். A என்ற தாயம் தெரியும் நான் எழுதுறேன். B என்ற தாயம் தெரியும். அதை வச்சுக்கொண்டு B transpose என்ற தாயத்தை எழுதினேன்டா முதலாவது ட்ரோவை முதலாவது குளமாக மாற்றி எழுதுறேன். 1 sin 1 A. ரெண்டாவது ட்ரோவை நான் ரெண்டாவது குளமாக்கி எழுதுறேன். 1B 0. இனி A into B transpose எழுதுவோம், பெருக்குவோம். என்னண்டு 2A3 என்ற முதலாவது ட்ரோவை 1 sin 1 A என முதலாவது குளத்தால் பெருக்கி முதலாவது ட்ரோ முதலாவது குளத்துக்குரிய இந்த பிரதேசத்தில் எழுதுறேன். 2 sin A சக 3A. அதே மாதிரி 2A3 1B 0 பெருக்கி 2 சக AB. அடுத்தது 1B 10 1 sin 1 A ஆல் பெருக்கினேன்டா sin 1 sin B சக 2A. அடுத்தது sin 1B 10 1B 0 ஆல் பெருக்கினேன்டா sin 1 சக B ஸ்கேட். இப்போ உங்களுக்கு A into B transpose நான் கண்டுட்டேன். அதை வச்சுக்கொண்டு என்ன அது சமன் Pக்கு சமன். அப்போ 2 தாயங்கள் சமன்டா நான் என்ன சொல்லலாம்? அவற்றுக்குரிய ஒத்த மூலகங்கள் சமன். இப்போ 2 sin A சக 3A வந்து 4க்கு சமன். 2 சக AB வந்து 1க்கு சமன். sin 1 sin B சக 2A வந்து 2க்கு சமன். sin 1 சக B ஸ்கேட் வந்து 0க்கு சமன். இப்போ அதை வச்சுக்கொண்டு நான் AB இந்த பெருமானங்களை கண்டனேன்டா A சமன் 1 B சமன் sin 1. அடுத்தவங்களுக்கு கேட்டிருக்காங்க B transpose into A காணட்டா. இப்போ B transpose எங்களுக்கு தெரியும் என்னண்டு Aக்கும் Bக்கும் அவற்றுக்குரிய பெருமானங்கள் எழுதினோம்னா B transpose எழுதலாம். Aயும் எழுதிக்கொள்ளலாம். என்னண்டு Aக்கும் Bக்கும் அவற்றுக்குரிய பெருமானங்கள் எழுதலாம். B transpose into A என்றால் என்ன? முதலாவது ட்ரோவை முதலாவது குளத்தால் பெருக்கிட்டு இதில் எழுதுவோம். முதலாவது ட்ரோவை ரெண்டாவது குளத்தால் பெருக்கிட்டு இதில் எழுதுவோம். முதலாவது ட்ரோவை மூன்றாவது குளத்தால் பெருக்கிட்டு இதில் எழுதுவோம். ரெண்டாவது ட்ரோவை முதலாவது குளத்தால் பெருக்கி இதில் எழுதுவோம். ரெண்டாவது ட்ரோவை ரெண்டாவது குளத்தால் பெருக்கி இதில் எழுதுவோம். ரெண்டாவது ட்ரோவை மூன்றாவது குளத்தால் பெருக்கிட்டு இதில் எழுதுவோம். அடுத்தது மூன்றாவது ட்ரோவை முதலாவது குளத்தால் பெருக்கிட்டு இதில் எழுதுவோம். மூன்றாவது ட்ரோவை ரெண்டாவது குளத்தில் பெருக்கிட்டு இதில் எழுதுவோம். மூன்றாவது ட்ரோவை மூன்றாவது குளத்தால் எழுதிட்டு பெருக்கிட்டு இதில் எழுதுவோம். இப்போ B transpose into A என்ற தாயம் வந்து 1 0 5 sin 1 0 sin 5 2 1 3 திறப்பு. அடுத்த கேட்டிருக்காங்க P இன்வர்ஸை எழுதி அதனை பயன்படுத்தி PQ சமன் P ஸ்கேட் + 2A ஆக இருக்கத்தக்கதாக தாயம் Qவை காண்க. இங்கு ஐயானது வரிசை 2லான சர்வசமன்பாட்டு தாயமாகும். முதல் P இன்வர்ஸ் எழுதுவோம். P இன்வர்ஸ்ன்றது என்னென்று வரும்? 1 கீழ் P என்ற துணிகோவை 1 கீழ் P என்ற துணிகோவை இன்று அந்த மூளை விட்ட தாயங்கள்ன்ற இடம் மாற்றுவோம். இந்த 0 உண்மையான அந்த P என்ற தாயம் என்னட்டு இருக்குது 4 இங்கே 0 இருக்குது. அப்போ நாங்கள் அது இடத்தை மாற்றினோம்டா என்ன இங்கே 0 இங்கே 4 வரும். அதே மாதிரி மூளை விட்ட குறுக்கு மூளை விட்டத்துக்கு மற்ற மூளை விட்டம் இருக்குதானே அந்த அதை நாங்கள் மைனஸ் அதில் இருக்கிற மூலகங்களை மைனஸ் அளவு இருக்கும். ஆகவே இங்கே 1 2 இருந்தது. இப்போ நாங்கள் மைனஸ் அளவு இருக்கணும் வேண்டாம் என்ன வரும் -1 -2 வரப்போகுது. 1 கீழ் P என்ற துணிகோவை P என்ற துணிகோவை என்னென்று வரும்? எங்களுக்கு டிட்டர்மினன்ட் காண தெரியும். மெயின் மூளை விட்ட பிறகு தானே அந்த மூலகங்களை பெருக்கிட்டு அதாவது 0 × 4 வரும். சய இதில் இருக்கிற மூலகங்கள் அதாவது P என்ற தாயத்துக்கு இதில் இருக்கிற மூலகங்களை பெருக்குவோம். இதில் என்ன 1 இதில் 2 இருக்குது. ஆகவே 0 × 4 என்ன 0 சய 1 தர 2 என்ன -2. ஆகவே 1 கீழ் -2 இன்ட்டு இங்கே அந்த மூளை விட்டத்தை குறுக்க மாற்றிட்டு இதை மற்ற மூளை விட்டத்தை மைனஸால் இருக்கும். ஆகவே P இன்வர்ஸ் என்ன நேரம் எழுதுவோம் 1 கீழ் சய 2 இன்ட்டு அந்த தாயம் வந்து 0 சய 1 சய 2 4 வரும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கண்டா PQ சமன் P ஸ்கேட் + 2A ஆக இருக்கத்தக்கதாக தாயம் Qவை காணட்டா. அப்போ நாங்கள் மேலே என்ன கேட்டிருக்காங்க P இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆகவே இந்த P இன்வர்ஸை வச்சு கொண்டு தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரும் இந்த தாயத்தை காண வேண்டி வரும். Q என்ற தாயத்தை காண வேண்டி வரும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா P இன்வர்ஸ் தெரியும் தானே எங்களுக்கு. ஆகவே நான் என்ன செய்கிறேன் முன்னுக்கு எல்லாத்தையும் P இன்வர்ஸால் பெருக்கிறேன். P இன்வர்ஸால் பெருக்க இங்கே முன்னுக்கு P இன்வர்ஸ் × P
இன்ட்டு கியூ தாயம் சமன் இது முழுக்க நான் பி இன்வர்ஸ் அளவு இருக்கிறேன் தானே. ஆகவே பி இன்வர்ஸ் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்வர்ஸ் இன்ட்டு 2i என்று வரும். இப்போ நாங்கள் தாயத்தை முன்னுக்கு பெருக்கினோம்டா எல்லாத்தையும் முன்னுக்கு தான் பெருக்கணும். அதனால் நீங்கள் முன்னுக்கு எல்லாத்தையும் பி இன்வர்ஸ் அளவு பெருக்கிறேன். இப்போ பி இன்வர்ஸ் இன்ட்டு பி என்ற தாயம் என்னத்துக்கு சமன்? ஐ என்ற தாயத்துக்கு சமன். அதாவது ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் என்ற தாயம் ஐயுக்கு சமன். அதாவது ஒரு தாயத்தை அது இந்த இன்வர்ஸ் தாயத்தால் பெருக்கினோம்டா சர்வ சமன்பாட்டு தாயம் அதாவது ஐ என்ற தாயம் கிடைக்கும். அப்போ பி இன்ட்டு பி இன்வர்ஸ் வந்து ஐயுக்கு சமன். ஆனால் ஐ இன்ட்டு கியூ என்னத்துக்கு சமன்? கியூவுக்கு சமன். அதாவது ஒரு தாயத்தை நாங்கள் சர்வ சமன்பாட்டு தாயம் அழகு தாயத்தால் பெருக்கினோம்டா அதே தாயம் தான் கிடைக்கும். அவை கியூ என்ற தாயத்தை நான் சர்வ சமன்பாட்டு தாயம் ஐயால் பெருக்கினேன்டா அதே கியூ என்ற தாயம் தான் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி பி இன்வர்ஸ் இன்ட்டு பி ஸ்கொயர் நான் அந்த பி ஸ்கொயரை பி இன்ட்டு பி என்று போடுறேன். ஆகவே பி இன்வர்ஸ் இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன போடலாம்? ஐ என்று போடலாம். ஆகவே ஐபி என்று வரும். அப்போ நான் என்ன சொன்னான்? ஐயோட வாரதை அப்படி எழுதினா சரி தானே. அப்போ ஐபியை நான் பி என்று எழுதுறேன். ஆகவே கியூ சமன் பி இஞ்சால இருக்கிறத பார்ப்போம். நான் ஐயோட இருக்கிறது என்ன அப்படி எழுதலாம் தானே. ஆகவே இது என்ன? பி இன்வர்ஸ் இன்ட்டு 2i தானே. ஆகவே நான் இது என்ன இந்த ஐயை விட்டேன்டா 2p இன்வர்ஸ் என்று வரும். ஆகவே கியூ என்ற தாயம் வந்து என்னத்துக்கு சமன்? பி ப்ளஸ் 2p இன்வர்ஸுக்கு சமன். எங்களுக்கு பி என்ற தாயம் தெரியும் அதை நான் எழுதுறேன். இன்ட்டு ப்ளஸ் 2p இன்வர்ஸ் என்ற தாயம். ஆகவே 2 மடங்கு பி இன்வர்ஸ் என்ற தாயத்தை எங்களுக்கு தெரியும். அதை போட்டு சுருக்குறோம். சுருக்கினோம்டா 4 2 4 4 வரும். ஆகவே கியூ என்ற தாயத்தை நாங்கள் கண்டுட்டோம். அடுத்த பி பார்ட் பார்க்க போகிறோம். பி பார்ட் என்ன கேட்டா, ஓர் ஆகன் வரிப்படத்தில் சட்சமன் ஒன்றை திருப்தியாக்கும் சிக்கலன் சட்டை வகை குறிக்கும் புள்ளிகளின் ஒழுக்கு சியை பெரும்படியாக வரைக. சட் நோட் சமன் ஏ இன்டு கொஸ்டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா என கொள்வோம். இங்கு ஏ கிரேட்டர் தேன் 0. டீட்டா வந்து 0க்கும் π/2க்கும் இடையிலன்னு சொல்லியிருக்கு. 1 செட் நோட் ஜட் நோட் வர்க்கமாகிய சிக்கலன்கள் ஒவ்வொன்றினது மட்டினை ஏயின் சார்பிலும் தலைமை வீசலை டீட்டாவின் சார்பிலும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, முதலாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கடா, மோட் ஆஃப் செட் சமன் ஒன்றை திருப்தியாகிற ஒரு ஒழுக்க புள்ளியின் ஒழுக்க வரைய சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு மோட் ஆஃப் செட் சமன் சி ஆகுமாறு சட்டை செய்தால் சட்டின் ஒழுக்கு தெரியும். என்ன? உற்பத்தியினை மையமாகவும் சி அலகினை யாரையாகவும் கொண்ட ஒரு வட்டம். அப்போ இங்கே என்ன இந்த சி மாதிரி என்ன இருக்குது? 1 இருக்குது. அதாவது மோட் ஆஃப் செட் சமன் 1. ஆகவே உற்பத்தியினை மையமாகவும் அலகு என்ன? ஒரு அலகு வந்து ஆரையாகவும் ஒரு அலகினை ஆரையாகவும் கொண்ட வட்டம் தான் இந்த சட்டண்ட ஒழுக்கு. இப்போ சட்டண்ட ஒழுக்கு சியை நாங்கள் வரைஞ்சிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கண்டா, சட் நோட் வந்து ஏ இன்ட்டு கொஸ்டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னு சொல்லியிருக்காங்க. இதில் எடுத்து 1 சட்டையும் சட் நோட வர்க்கத்தையும் இந்த நாங்கள் முனைவாள் கூட்டு வடிவத்தில் அடியினோம்னா எங்களால் சட் நோட 1 சட் நோட மட்டையும் வீசலையும் எழுதலாம். அதே மாதிரி சட் நோட வர்க்கத்தின் மட்டையும் எழுதலாம், வீசலையும் எழுதலாம். ஆகவே நான் முதல்ல என்ன முனைவாள் கூட்டு வடிவத்துக்கு மாற்றப்போம். முதல்ல 1 சட் நோட நான் பார்த்தேன்னா 1 சட் நோடுக்கு பதிலாக என்ன? ஏ இன்ட்டு கொஸ்டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, கீழே சிக்கலன் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. ஆகவே நான் என்ன செய்கிறேன்டா, கீழே அந்த உடன்புணரி சிக்கலனால் கீழே மேலேயும் பெருக்குது. அப்போ கீழே என்னென்னு வருது? உடன்புணரியால் பெருக்க ஹொஸ் வர்க்கம் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா முழுவதுண்ட வர்க்கம். அப்போ மைனஸ் ஐ சைன் டீட்டா முழுவதுண்ட வர்க்கம் என்னென்னு வரும்? ப்ளஸ் சைன் வர்க்கம் டீட்டான்னு வரும். ஆகவே ஏ இன்ட்டு கொஸ் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் சைன் வர்க்கம் டீட்டா. மேலே என்ன? இந்த ஹொஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா அப்படியே இருக்குது. இனி நான் என்ன கீழே ஹொஸ் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் சைன் வர்க்கம் டீட்டாவுக்கு பதிலாக 1 போடலாம். அப்போ மேலே என்ன வரும்? 1/a இன்ட்டு ஹொஸ் இந்த நான் இந்த முன்னுக்கு இருக்கிற ஐக்கு முன்னுக்கு இருக்கிற மைனஸை உள்ளே எடுக்கிறேன். சைனுக்குள்ளே எடுத்தேன்டா ஐ இன்ட்டு சைன் மைனஸ் டீட்டான்னு வரும். ஆகவே இஞ்சையும் என்ன இருக்கணும்? முனைவாள் விட்டு விடிய மாட்டேன். இஞ்ச டீட்டா இருந்தால் இஞ்சையும் டீட்டா தான் இருக்கணும். ஆகவே இதை நான் என்ன ஹொசுக்குள்ளே இருக்கிற மைனஸை விடலாம் தானே. அதே மாதிரி ஒரு தேவையில்லாத அதாவது தேவையான நேரத்தில் எங்களால் என்ன உள்ளுக்கு ஒரு மைனஸையும் போட முடியும். ஆகவே ஹோஸ் மைனஸ் டீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் மைனஸ் டீட்டான்னு வரும். இதில் இருந்து என்ன இந்த 1/a தான் என்னவா இருக்கும்? 1 சட் நோட மட்டா இருக்குது. உள்ளுக்கு இருக்கிற இந்த மைனஸ் டீட்டா தான் என்னவா இருக்கும்? ஆக் 1 சட் நோட தலைமை வீச்சமாக இருக்குது. அதாவது ஆக் 1 சட் நோட் வந்து இந்த மைனஸ் டீட்டாவாக இருக்குது. அடுத்ததாக நாங்கள் சட் நோட் வர்க்கத்துக்கு பார்க்க போகிறோம். சட் நோட் வர்க்கம் மட்டும் என்னென்னு வரும்? எங்களுக்கு சட் நோட் தெரியும். ஆகவே சட் நோட் வர்க்கத்துக்கு நாங்கள் என்ன காணுவோம்? ஏ இன்ட்டு கொஸ்டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா முழுவதுண்ட வர்க்கம். ஆகவே ஏ வந்து என்ன ஒரு மாறிலி தானே. அப்போ நான் அதை முன்னுக்கு எடுத்துகிட்டு ஏ வர்க்கம் மட்டும் போடுறேன். இன்ட்டு கொஸ்டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா முழுவதுண்ட வர்க்கம் மட்டும் வரும். அது சுருக்கேக்கு என்னென்னு வரும்? ஏ வர்க்கம் இன்ட்டு
ஹொஸ் வர்க்கம் டீட்டா மைனஸ் சைன் வர்க்கம் டீட்டா. இது ஒரு என்ன மெய்ப்பகுதி என்றதால நான் அதை தனியாக எழுதுறேன். ப்ளஸ் 2i இன்ட்டு கொஸ் டீட்டா ப்ளஸ் கொஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டான்னு வரும். இது கற்பனை பகுதி, அதை நான் தனியாக எழுதுறேன். ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஹொஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம், ஹொஸ் 2 டீட்டா போடலாம். ப்ளஸ் ஐ இன்ட்டு 2 கொஸ் டீட்டா சைன் டீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம், சைன் 2 டீட்டா போடலாம். இப்போ இதில் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம், செட் நோட் வர்க்கத்தின் மட்டும் வந்து இந்த முன்னுக்கு இருக்கிற ஏ வர்க்கம், அதாவது இங்கே ஆர் இன்ட்டு கொஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்ற பேட்டர்னில் இருக்குது. ஆகவே இங்கே என்ன ஆர் மாதிரி ஏ வர்க்கம் இருக்குது. அப்போ செட் நோட் வர்க்கத்தின் மட்டு வந்து ஏ வர்க்கம். அதே மாதிரி செட் நோட் வர்க்கத்தின் தலைமை வீசல் என்ன, 2 டீட்டா. ஏன் இங்கே டீட்டா அந்த பேட்டர்னில் இருக்கீங்க 2 டீட்டா இருக்குது. ஆகவே 2 டீட்டா தான் என்ன இதுண்ட தலைமை வீசலாக இருக்குது. அடுத்த பாட்கள்லையே பார்ப்போம். அடுத்த பாட்கள் என்ன சொல்லியிருக்கு, PQRS ஆகியன முறையே செட் நோட் 1/set நோட் செட் நோட் ப்ளஸ் 1/set நோட் செட் நோடுன்ற வர்க்கம் எனும் சிக்கலன்களை மேற்குறித்த ஆகன் வரிப்படத்தில் வகை குறிக்கும் புள்ளிகள் என கொள்வோம். புள்ளி P ஆனது மேற்குறித்த C மீது இருக்கும்போது அதில் முதலாவது கேள்வி Q, S ஆகிய புள்ளிகளும் C மீது இருக்கும் எனவும், ரெண்டாவது கேள்வி புள்ளி R மெய்யச்சு மீது 0க்கும் 2க்கும் இடையே இருக்கும் எனவும் காட்டுக. இதான் கேள்வி. அப்போ முதல்ல நாங்கள் கேள்வியை விளங்கி கொள்வோம். கேள்வி என்ன, இந்த PQRS என்ற 4 புள்ளி இருக்காம். அந்த 4 புள்ளியும் என்னத்தை வகை குறிக்குதாம், இந்த P என்ற புள்ளி செட்னோட வகை குறிக்குதாம், Q என்ற புள்ளி 1/set நோட வகை குறிக்குதாம், R என்ற புள்ளி என்ன செட் நோட் ப்ளஸ் 1/set நோட வகை குறிக்குதாம், S என்ற புள்ளி செட் நோட வர்க்கத்தை வகை குறிக்குது. இப்போ சொல்லியிருக்கு புள்ளி P ஆனது, அதாவது இந்த செட் நோட் வந்து C என்ற வலையில் இருக்குது. C என்ற ஒழுக்குன்றது எது, அந்த மோட் ஆஃப் செட் சமன் 1 ஆக செஞ்சால் செட்டின் ஒழுக்கு தான் என்ன C. ஆகவே புள்ளி P வந்து C மீது இருக்குண்டா செட் நோட மட்டும் என்ன 1 இருக்குது. அப்போ செட் நோட மட்டும் 1 இருந்தால் என்ன கேட்டிருக்காங்க, கியூவும் எஸ்ஸும் C மீது இருக்கும் எனவும், அதாவது கியூண்டையும் எஸ்ஸுண்டையும் மட்டும் சியாக இருக்கணும், கியூண்டையும் எஸ்ஸுண்டையும் மட்டும் 1 இருக்கணும். அதே டைம் ஆர் வந்து மெய்யச்சு மீது இருக்குண்டா என்ன, அது இந்த கற்பனை பகுதி 0, அது கற்பனை பகுதி 0 இருக்கணும். அதே நேரம் அது மெய் பகுதி என்ன இருக்கணும், 0க்கும் 2க்கும் இடையில் இருக்கும் அப்படி என்றும் காட்டுறோம். சரி, இப்போ பார்ப்போம். P ஆனது C மீது இருக்குன்னு கொள்ளட்டுமா. அப்போ என்ன நாங்கள் சொல்லலாம், மோட் ஆஃப் செட் சமன் 1 ஆகுமாறு செட்டாக செய்தால் செட்டின் ஒழுக்கு தான் என்ன C. அங்கே P வந்து செட்னோட புள்ளியை வகை குறிக்குது. ஆகவே செட்னோட சிக்கலன்னா வகை குறிக்குது. ஆகவே அந்த செட்னோட சிக்கலனை வகை குறிச்சா இங்கே C மீது இருக்குன்றதால அந்த செட்னோட மட்டும் என்ன 1. ஆனால் செட்னோட மட்டும் நாங்கள் என்னென்று முதல் கண்டிருக்கோம், A என்று கண்டிருக்கோம். ஆகவே இங்கே என்ன A வந்து 1க்கு சமம். அடுத்த எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன, கியூவும் எஸ்ஸும் C மீது இருக்குன்னு காட்டணும். ஆகவே Q வகை குறிக்கிற சிக்கலன் S வகை குறிக்கிற சிக்கலன் 2 மட்டும் 1 இருக்குன்னு காட்டிட்ட மாட்டா என்ன சொல்லலாம், அதுக்கும் C மீது இருக்குன்னு சொல்லலாம். ஆகவே Qன்னு மட்டும் என்ன, Q வகை குறிக்கிற சிக்கலன் என்ன 1/set நோட், அதுக்குன்னு மட்டும் என்ன 1/A. 1/Aக்கு பதில் என்ன போடலாம் 1 போடலாம். ஆகவே 1 1. ஆகவே Q வகை குறிக்கிற சிக்கல் என்னென்ன 1/set நோட், அதுக்குன்னு மட்டும் என்னண்டு வரும் 1 தான் வரும். ஆகவே அதுக்கும் என்ன C மீது தான் இருக்குது. இப்போ நாங்கள் S வகை குறிக்கிற புள்ளியை பார்ப்போம். S வகை குறிக்கிறது என்ன, S வகை குறிக்கிற புள்ளி வந்து செட் நோட் வர்க்கம். செட் நோட் வர்க்கத்தின் மட்டும் என்ன நாங்கள் முதல் கண்டிருக்கோம் A வர்க்கம். ஆனால் Aக்கு பதிலாக என்ன 1. ஆகவே A வர்க்கம் 1. ஆகவே மோட் ஆஃப் செட் நோட் வர்க்கமும் என்ன 1. ஆகவே அது இந்த மட்டும் வந்து 1 இருக்கிறதால அதுக்கும் என்ன C மீது தான் இருக்குது. ஆகவே புள்ளி எஸ்ஸும் C மீது தான் இருக்குது. அடுத்த கேட்டிருக்க என்ன, புள்ளி R வந்து மெய்யச்சு மீது 0க்கும் 2க்கும் இடையே இருக்குன்னு காட்டுட்டான். அதுக்கு முதல் நாங்கள் R என்ற புள்ளி என்னத்தை வகை குறிக்குதுன்னு பார்ப்போம். R என்ற புள்ளி என்னத்தை வகை குறிக்குது, செட் நோட் ப்ளஸ் 1/set நோட வகை குறிக்குது. ஆகவே நான் என்ன செய்கிறேன்டா செட் நோட் தெரியும், அப்போ 1/set நோட் தெரியும், 2ஐயும் கூட்டி விடுவோம். அவர் 2ஐயும் கூட்டின மட்டும் என்ன வரும் 2 cos θ வரும், 2 cos θ. ஆகவே இதில் மெய்ப்பகுதி தான் இருக்கே ஒழிய கற்பனை பகுதி இருக்கா இல்லை, கற்பனை பகுதி இங்கே 0. ஆகவே மெய்யச்சு மீது தான் இருக்க போகுது, ஏன்னா கற்பனை பகுதி 0. இப்போ cos θன்ற ரேஞ்ச் என்ன, எங்களுக்கு θ வந்து 0க்கும் π/2க்கும் முடியலன்னு சொல்லியிருக்கு. ஆகவே 2 cos θன்ற ரேஞ்ச் வந்து என்னத்துக்கு இருக்கும் 0க்கும் 2க்கும் இடையில இருக்குது. ஏன்னா θ வந்து என்ன 0க்கும் π/2க்கும் இடையில. ஆகவே 2 cos θ என்னதுக்கு இடையில இருக்கும் 0க்கும் 2க்கும் இடையில இருக்குது. ஆகவே இந்த R வகை குறிக்கிற சிக்கலன் என்ன செட் நோட் ப்ளஸ் 1/set நோட், அதுகின்ற
பெர்மன் வந்து 2 cos θ, அதாவது அது வந்து 2 cos θ சமன். அப்போ கற்பனை பகுதி 0. அதே நேரம் இந்த 2 cos θ என்னத்துக்கும் இடையில இருக்குமென்று காட்டிட்டோம், 0க்கும் 2க்கும் இடையில இருக்குமென்று காட்டிட்டோம். ஆகவே Z0 + 1 Z0 குறிக்கிற எண்ணானது மெய்யும் அதே நேரத்தில் என்ன இருக்கும், 0க்கும் 2க்கும் இடையில மெய்யத்தில் இருக்குமென்று காட்டிட்டோம். இப்போ நாங்கள் 14வது கேள்வி பார்க்க போகிறோம். அதில் ஏ பார்ட், எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1,2க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் எக்ஸைய 1 இன்ட்டு எக்ஸைய 2 என கொள்வோம். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1,2க்கு எஃப் ஆஃப் எக்ஸின் பெருதி எஃப் டேஸ் எக்ஸ் சமன் எக்ஸ் இன்ட்டு 4 - 3x கீழ் எக்ஸைய 1 முழுவதின் வர்க்கம் இன்ட்டு எக்ஸைய 2 முழுவதின் வர்க்கம் இனால் தரப்படும் என காட்டுக. அணுகுகோடுகளையும் திரும்பல் புள்ளிகளையும் காட்டி y சமன் எஃப் ஆஃப் எக்ஸின் வரைவை பெரும்படியாக வரைக. வரைவை பயன்படுத்தி சமநிலை எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் எக்ஸைய 1 இன்ட்டு எக்ஸைய 2 சிறிது அல்லது சமன் சைவரை தீர்க்க. இப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்ய போகிறோம்டா, எஃப் ஆஃப் எக்ஸ் தந்துருக்குது, அதை வச்சுக்கொண்டு எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் குறித்து வகையிட்டு எஃப் டேஸ் எக்ஸை நாங்கள் காண போகிறோம். இப்போ இதை நாங்கள் வகையிட்டு விட்டோம்டா இது பின்னமாக இருக்குது. அப்போ கீழாண்ட வர்க்கத்தை அப்படியே எழுதிட்டு, அதாவது எக்ஸைய 1 முழுவதின் வர்க்கம் இன்ட்டு எக்ஸைய 2 முழுவதின் வர்க்கம் என்று எழுதிட்டு, இனி மேலே இந்த பின்னத்தில் கீழே இருக்கிறத அப்படியே எழுதிட்டு மேலே இருக்கிறத வகையிட்டோம்டா எக்ஸ் வர்க்கத்தை வகையிட்டா 2x சய. இனி மேலே இருக்கிறவரை அப்படியே எழுதிட்டு எக்ஸ் வர்க்கத்தை அப்படியே எழுதிட்டு கீழே இருக்கிறவரை வகையிட்டா யூவி ஃபார்முலா இருக்குது, அதை வகையிட்டா 2x சய 3ன்னு வரப்போகுது. இனி சுருக்கினோம்டா சய 6x வர்க்கம் சக 4x சக 3x வர்க்கத்தின் கீழ் எக்ஸைய 1 முழுவதின் வர்க்கம் இன்ட்டு எக்ஸைய 2 முழுவதின் வர்க்கம் என்று வரப்போகுது. இது நாங்கள் சுருக்கி விட்டோம்டா எக்ஸ் இன்ட்டு 4 - 3xன் கீழ் எக்ஸைய 1 முழுவதின் வர்க்கம் இன்ட்டு எக்ஸைய 2 முழுவதின் வர்க்கம் என்று வரப்போகுது. இதுதான் எங்களுக்கு கேள்வியில் எடுத்துக்காட்ட வேண்டிய சமன்பாடாக இருக்கும், அதை நாங்கள் காட்டிட்டோம். இனி அடுத்த விஷயம் என்ன செய்ய போகிறோம்டா, அணுகுகோடு காண போகிறோம். கிடை அணுகுகோடு காண்றதுக்கு எக்ஸ் ப்ளஸ்ஸோ மைனஸ் முடிவிலியா அணுகேக்க எஃப் ஆஃப் எக்ஸின் பெருமானத்தை பார்த்தோம்னா அது 1 இருக்கு. ஆகவே y சமன் 1ன்றது உங்களுக்கு கிடை அணுகுகோட இருக்க போகுது. இனி அடுத்தது நிலைக்குத்து அணுகுகோட பார்க்க போகிறோம். நிலைக்குத்து அணுகுகோட எப்படி பார்க்க போகிறோம்டா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து முடிவிலியா இருக்கேக்க எங்களுக்கு எக்ஸுக்கு என்னென்ன பெருமதி வருமோ அதுதான் எங்களோட நிலைக்குத்து அணுகுகோட இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் எக்ஸ் வந்து 1 இருக்கிறக்கையும் எக்ஸ் வந்து 2 இருக்கக்கையும் எஃப் ஆஃப் எக்ஸ் முடிவிலியா அணுக போகுது. ஆகவே நிலைக்குத்து அணுகுகோட இருக்க போகிறது எக்ஸ் சமன் 1, எக்ஸ் சமன் 2. இது ரெண்டும் நிலைக்குத்து அணுகுகோட இருக்க போகுது. இனி அடுத்தது திரும்பல் புள்ளியை காண்றதுக்காக எஃப் டேஸ் எக்ஸை நாங்கள் கண்டு வச்சுக்கிறோம். இங்கே இருக்குது எஃப் டேஸ் எக்ஸை நாங்கள் சைவருக்கு சமப்படுத்தினோம்டா அதுக்கு வர்ற எக்ஸின் பெருமானம் என்னவோ அதுதான் திரும்பல் புள்ளியாக இருக்குது. இப்போ நாங்கள் எஃப் டேஸ் எக்ஸை சைவருக்கு சமப்படுத்த எங்களுக்கு எக்ஸ் வந்து சைவராக இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸ் வந்து 4/3 இருக்கலாம். 2 சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு திரும்பல் புள்ளி கிடைக்க போகுது. அப்போ இரண்டு திரும்பல் புள்ளிகள் உண்டு. இனி அடுத்தது சார்பு அதிகரிக்கும் சார்போ குறையும் சார்போ ஒன்று பார்த்தோம்டா மைனஸ் முடிவிலிருந்து சைவருக்கு இடையில ஒரு பெருமானத்தை எஃப் டேஸ் எக்ஸில் போட்டு பார்க்க எங்களுக்கு மைனஸில் குறி வருது, அதாவது மரக்குறி வருதுன்றா அது குறையும் சார்பாக இருக்குது. பிறகு சைவருக்கும் 1க்கும் இடையில ஒரு பெருமானத்தை எஃப் டேஸ் எக்ஸில் போட்டு பார்க்க நேர்குறியா இருக்குது. ஆகவே அதிகரிக்கும் சார்பு. 1க்கும் 4/3க்கும் இடையில ஒரு பெருமானத்தை போட்டு பார்க்க எஃப் டேஸ் எக்ஸ் வந்து நேர்பெருமானமே இருக்குது. ஆகவே இந்த ஆயிடைக்குள்ள உங்களுக்கு அதிகரிக்கும் சார்பா இருக்கு. அதே நேரம் 4/3க்கும் 2க்கும் இடையில ஒரு எக்ஸின் பெருமானத்தை எஃப் டேஸ் எக்ஸில் பிரதிட்டு பார்க்க எங்களுக்கு மைனஸில் வருது, அதாவது மரக்குறியில் வர்றவர்னா அது குறையும் சார்பாக இருக்கு. இனி 2ல இருந்து முடிவிலிக்கு இடையில ஏதாச்சும் ஒரு பெருமானத்தை எஃப் டேஸ் எக்ஸுக்கு பிரதிட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு மைனஸில் ஆன்சர் வரும். ஆகவே அது குறையும் சார்பாக இருக்க போகுது. இனி திரும்பல் புள்ளியை நாங்கள் பார்க்க போகிறோம். 2 திரும்பல் புள்ளி இருக்குன்னு நாங்கள் முதலே சொல்லிட்டோம்.
அது என்ன? சைவரும் 4/3 தான் இருக்க போகுது. இப்ப அது இழிவா உயர்வான்னு காண்றதுக்காக தான் இப்படி நாங்க இந்த டேபிள் போடுனாங்க. இந்த டேபிள் போட்டது இதுக்காகத்தான். இது ஜூஸ் ஆகும். இதுல அணுகோடு ஒன்று இருக்கு. அணுகோடு 2 இருக்குது. ஒன்று இந்த சந்தர்ப்பத்துல, அதே நேரம் இன்னொன்று இந்த சந்தர்ப்பத்துல அணுகோடு இருக்கு. அதை கவனிச்சிருக்கோம் நாங்கள். அணுகோடு இந்த சந்தர்ப்பத்துல ஒன்று இருக்கு. அதாவது 1லையும் 2லையும் நிலைக்குத்து அணுகோடு வரும். இனி மிச்சத்தை பார்த்தோம்னா சைவரா இருக்கேக்க எங்களுக்கு எப்படி திரும்பல் புள்ளி வரப்போகுதுண்டா, சைவரை விட குறைவா இருக்கேக்க அது குறையும் சார்பா இருக்குது. அப்ப வரைவு குறைஞ்சு கொண்டு வரும். சைவரை விட கூடின பெறுமதிக்கு அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்ப எங்களுக்கு இதுல ஒரு இழிவு புள்ளி வரப்போகுது. அப்ப சைவர் கம சைவர் ஓரிட இழிவு. இனி அடுத்தது இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கணும். இதுல 4/3 சின்ன பெருமானமா இருக்கேக்க அதிகரிக்கும் சார்பு வந்திருக்கு. அப்ப அதிகரிச்சு கொண்டு போகும். இனி 4/3 விட பெரிய பெருமானத்தை பார்க்க குறையும் சார்பா இருக்குது. ஆகவே குறைஞ்சு கொண்டு வரப்போகுது இப்படி. ஆகவே இதுல ஒரு உயர்வு புள்ளி வரப்பட போகுது. அதுக்காக 4/3 சய8 ஓரிட உயர்வு. இப்ப திருமல் புள்ளி 2னையும் ஆளுகுற நாங்க கண்டுட்டோம். இனி வரைவை பார்த்தோம்டா, இது வந்து எக்ஸ் அச்சு, இது y அச்சா இருக்க போகுது. அடுத்தது அணுகோடு நாங்க கீறோம். y = 1ன்றது கிடை அணுகோடு. அடுத்த நிலைக்குத்து அணுகோட பார்த்தோம்டா, x = 1 மற்றது x = 2. 2 நிலைக்குத்து அணுகோடு இருக்கு. அதை நீங்க கவனிக்கணும். இனி அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வரைவு. இது கிடை அணுகோடு இருக்கிறதால முடிவில தான் ஸ்டார்ட் ஆக போகுது. மைனஸ் முடிவில இருக்கிற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு 1ல ஸ்டார்ட் ஆகும். 1ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே குறைஞ்சு கொண்டு வரப்போகுது. குறைஞ்சு இந்த ஷேப்பில் நாங்கள் வரைவை போகிறோம் முதல்ல. அதில் அந்த முதல் போட்ட டேபிளை பார்த்தோம்னா தெரியும் குறையும் சார்பாக இருக்கும். அதாவது மைனஸ் முடிவிலிருந்து சைவர் வரைக்கும் குறையும் சார்பாக இருக்க போகுது. அப்போ இப்படி வரைவு வந்து இனி சைவர்ல இருந்து 1 மட்டும் பார்த்தோம்னா 1 வந்து நிலைக்குத்து அணுகோடு, அதில் முடிவிலியில போகுது. அது தெரியும். இனி இதுல இருந்து மிச்சத்தை பார்த்தோம்னா அதிகரிக்கும் சார்பாக இருக்கும் அந்த டேபிள்ல. அப்போ உங்களுக்கு வரைவு இந்த ஷேப்பில் வரப்போகுது. இனி அடுத்தது இதுல சைவர் கம சைவர் வந்து திருமல் புள்ளியா இருக்கும். இனி அடுத்த சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னா 1ல இருந்து 4/3 வரைக்கும் எங்களுக்கு அதிகரிக்கும் சார்பு. இது அணுகோடுன்றதால இப்படித்தான் நாங்க வரைவுகிற போறோம். இந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு ஒரு உயர்வு புள்ளி வரப்போகுது. அதுதான் 4/3 சய8 இருக்குது. இனி 4/3 இருந்து இந்த 2 வரைக்கும் எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா குறையும் சார்பா இருக்க போகுது. 2ன்றது எங்களுக்கு அணுகோடு, அது ஞாபகத்துல இருக்கணும். ஆகவே வரைவு இந்த ஷேப்பில் வரப்போகுது. இனி அடுத்ததை பார்த்தோம்னா 2ல இருந்து முடிவிலி வரைக்கும் எங்களுக்கு குறையும் சார்பா இருக்கும். அதே நேரம் இதுல அணுகோடு ஒன்று இருக்குது. y = 1ன்றது ஒரு கிடை அணுகோடு. ஆகவே இது வந்து இப்படித்தான் வரப்போகுது. இந்த ஷேப்பில் வரப்போகுது. இந்த ஷேப்பில் தான் வரும். இனி எங்களை கேட்டிருக்குது, இந்த சமநிலை கேட்டிருக்குது. எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் x1 × x2 சிறிதல்லது சமன் சைவர். இதை நாங்க இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இதுதான் நாங்க கீறின வரைவின் சமன்பாடா இருக்கு. வடிவா பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு f(x) அந்த கேள்வியில தந்திருக்கிற சமன்பாடு இதுதான். அப்ப இதுக்கு பதிலாக நாங்க f(x) போட்டோம்னா இப்ப சைவரை விட சின்னன் இல்லாட்டி சமனா இருக்கிற f(x) இதுதான் கேட்டிருக்கு. இது சைவரை விட சிறிது இல்லது சமனா இருக்கிற f(x) கேட்டிருக்கு. இப்ப வரைவை பார்த்தோம்னா சைவருக்கு கீழே இங்க வரைவு வருது. இதுதான் சைவருக்கு கீழே வர வரைவு. வடிவா பார்த்தா சைவருக்கு கீழே இதுதான் வரைவா இருக்கும். அப்ப எங்களுக்கு இது எந்த புள்ளியா இருக்குது? 1.
இது வந்து 2. அப்ப எங்களுக்கு வடிவா தெரியும் இது 2க்கும் இடையில தான் எஃப் ஆஃப் எக்ஸ் சைவரை விட சின்னனா இருக்குது. அப்ப 1க்கும் 2க்கும் எக்ஸ் 2க்கும் இடையில எக்ஸ் இருக்கேக்க இந்த சந்தர்ப்பம் வரும். அதே நேரம் 1க்கு சமனா இருந்தாலும் 2க்கு சமனா இருந்தாலும் இது பொய்யாகத்தான் இருக்கும். ஏனென்றா இது அணுகோடுன்றதால இந்த வரைவு அணுகி கொண்டுதான் போதே தவிர அதுக்கு சமனா போகாது. அது மட்டுமோ சந்தர்ப்பம் என்று பார்த்தா இதுல ஒன்று தந்திருக்கு சமன். எஃப் ஆஃப் எக்ஸ் சைவருக்கு சமனா இருக்கிற சந்தர்ப்பம் வரும். அப்ப இந்த சந்தர்ப்பத்திலையும் வரைவு இதுல வட்டுத்தான் போகுது. இது சைவர் என்றதால எக்ஸ் சமன் சைவர் என்றதும் இந்த கேள்விக்கு ஆன்சரா வரப்போகுது. ஆகவே மொத்த ஆன்சர் என்னன்னு பார்த்தா எக்ஸ் சமன் சைவர் கம 1க்கும் 2க்கும் இடையில எக்ஸ் இருக்கேக்க இந்த தீர்வு உங்களுக்கு சரியா இருக்க போகுது. இப்ப நாங்க பி பாட்டை பார்த்தோம்னா அருகிலுள்ள ஒருவில் காட்டப்பட்டுள்ள நிலற்றிய பிரதேசத்தின் பரப்பு 385 மீட்டர் வர்க்கம் ஆகும். 5x மீட்டர் நீளமும் 3y மீட்டர் அகலமும் உள்ள செவ்வகம் ABCDயில் இருந்து ஒவ்வொன்றும் y மீட்டர் நீளமும் x மீட்டர் அகலமும் உள்ள சர்வசம 4 செவ்வகங்களை அகற்றுவதன் மூலம் இப்பிரதேசம் பெறப்படுகின்றது. y சமன் 35 x எனவும் மீட்டரில் அளக்கப்படும் நிலற்றிய பிரதேசத்தின் சுற்றளவு p ஆனது x பெரிது சைவருக்கு p சமன் 14x 350 x-னால் தரப்படும் எனவும் காட்டுக. p ஆனது இழிவாக இருக்கத்தக்கதாக x-இன் பெருமானத்தை காண்க. சரி, இந்த கேள்விக்கு நாங்க முதலாவது செய்ய போறது பரப்புக்கு சமன்பாடு எழுத போறோம். மொத்த பரப்பு என்ன? இது 5x, இது 3y. அப்ப மொத்தம் வந்து 5x × 3y. இந்த பெரிய செவ்வகத்தின் பரப்பா இருக்க போகுது 5x × 3y. அதுல இருந்து இந்த வெட்டிய சின்ன சின்ன செவ்வகங்களை கழிச்சு விட்டோம்னா உங்களுக்கு மொத்த பரப்பு வந்துடும். இதுன்ற பரப்பு x × y இருக்கும். அப்ப 4க்கும் 4x × y இருக்கும். அதை கழிச்சு விட்டோம்னா 5x × 3y செய்ய 4xy சமன் உங்களுக்கு கேள்வியிலேயே தந்திருக்கு 385. அதை சமப்படுத்தி விட்டோம்னா 11xy சமன் 385 வரப்போகுது. xy சமன் 35 வரப்போகுது. y சமன் 35 x என்று வரப்போகுது. இப்போ இதுதான் எங்களை கேட்டிருக்கு. இதை நான் கண்டுட்டேன். அடுத்தது சுற்றளவுக்கு நாங்கள் சமன்பாடை போட்டோம்னா p சமன் இது வந்து 1x 2x இதில் 3x 4x 5x அது மாதிரி தான் இஞ்சாலையும் 5x வரப்போகுது. இனி 1y 2y 3y அது மாதிரி தான் இங்காலையும் 3y வரப்போகுது. அப்போ 5x 3y × 2. இனி எக்ஸ்ட்ராவா இருக்கிறத பார்த்தோம்னா இதுல ஒரு y வரும், இதுல அடுத்த y வரும் 2y 3y 4y ப்ளஸ் 4y. அதோட இனி மிச்சம் வர போறது இது 1x 2x 3x 4x ப்ளஸ் 4x. இவ்வளவு தான் சுற்றளவாக இருக்க போகுது. இதை நாங்கள் சுருக்கி விட்டோம்னா 14x சக 10y என்று வரப்போகுது. இப்ப நாங்க y-க்கு முதலே கண்டு வச்சுக்கிறோம் 35 x. இது நாங்க பிரதியிட்டு விட்டோம்னா 14x சக 350 x என்று வரப்போகுது. x பெரிது சைவர். x என்ற ஒரு அளவு தானே எப்பவும் சைவரோட பெருசா இருக்க போகுது. அது வெளிப்படையா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப எங்களை கேட்டது இப்படி இந்த வடிவத்துல இந்த ஃபார்மேட்டில் காட்ட சொல்லி கேட்டது. அதை நான் காட்டிட்டேன். இனி ஒரு புள்ளின்ற உயர் வடிவ காண்றதுக்காக நாங்க வகையிட போறோம். அதாவது நாங்க இப்ப மேல குறிப்பிட்டதை வகையிட்டு விட்டோம்னா dp/dx சமன் 14x x குறிச்சு வகையிட்டோம்னா 14. இனி 350 x வகையிட்டு விட்டோம்னா சய 350 x வர்க்கம் என்று வரப்போகுது. இனி உயர் வடிவ காண்றதுக்கு நாங்க வகையிட்ட இந்த dp/dx சமன் சைவருக்கு சமப்படுத்தி விட்டோம்னா உங்களுக்கு எப்படி வரப்போகுதுண்டா x வர்க்கம் சமன் 350 14 என்று வரப்போகுது. இது நாங்க சுருக்கி விட்டோம்னா 25. x வர்க்கம் 25 x 5 தான் இருக்கும். -5 வராதோண்டு நீங்க நினைக்க கூடாது. ஏனெண்டா -5ன்றது இந்த அளவிட வந்து எப்பவும் சைவரோட பெருசா இருக்கும்.
ஆகவே எக்ஸாமன் 5ன்றதான் பொருத்தமா இருக்கு. இனி பார்த்தோம்னா உயர்வு ஒளிவு ஒன்று பார்க்கறதுக்கு சைவருக்கும் நாங்க மேல கண்டு வச்சுக்கிற 5க்கும் இடையில ஒரு பெருமானம் வந்து போட்டு பார்க்க டிபின்கள் டிஎக்ஸ் வந்து மரப்பெருமானத்துல இருக்கு. அதாவது சைவரோட சின்னதா இருக்கு. அதே நேரம் 5 விட பெரிய பெருமானம் உண்ட எக்ஸுக்கு வந்து போட்டு பார்க்க டிபின்கள் டிஎக்ஸ் வந்து சைவரை விட பெருசா இருக்கு. ஆகவே எக்ஸமன் 5ஆக பி இழிவாகும். இதான் எங்களை கேட்டிருக்கு. பி ஆனது இழிவாக இருக்கத்தக்கதாக எக்ஸின் பெருமானம் என்னன்னு கேட்டிருக்கு. அதை நாங்க கண்டு வச்சுக்கிறோம். எக்ஸ் வந்து 5க்கு சமனா இருக்கதான் பி இழிவா நாங்க பெற போறோம். இப்ப 15வது வெளியே பார்ப்போம். 15வதுல முதலாவது வண்ணப்போன் எக்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் 1 என்ற பெருக்கத்தை பகுதி பின்னங்களாக எடுத்துரைத்து இதிலிருந்து வண்ணப்போன் எக்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் 1 பெருக்கம் டிஎக்ஸை தொகையிட்டு அதன் பெருமானத்தை காணட்டாம். அப்ப இதை பகுதி பின்னம் ஆக்கிக்க கீழே எக்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் 1 என்ற பெருக்கம் ஒன்று இருக்கு. அப்ப வந்து முதல் வண்ண ஏ அப்போன் எக்ஸ் அங்கால எக்ஸ் பிளஸ் 1ம் வந்து வரணும், எக்ஸ் பிளஸ் 1 என்ற ஸ்கேடும் வரணும். பின்கள் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் சிங்கள் எக்ஸ் பிளஸ் 1 என்ற வர்க்கம். பிறகு இதுல வந்து அடிய நீக்கி முதல் ஒரு சமன்பாடா எழுதணும். சமன்பாடு எழுதினா பிறகு எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் ஓராம் அடுக்கு எக்ஸின் 0ஆம் அடுக்கு ஒரே குணதான் எழுதணும். பிறகு குணகங்களை ஒப்பிடுத. இது பிறகு என்ன செய்யணும்டா குணகங்களை ஒப்பிடணும். குணகங்களை ஒப்பிட்டா 3 தெரியாத கணியங்கள் இருக்கிற இடத்துல 3 தெரியாத கணியங்களுக்கு 3 இது வரும். அதை வச்சு ஏ பி சி 3 பெருமானம் காணலாம். ஏ ஒன்று, பி -1, சி -1 என்ற பெருமானங்கள் இதில் எடுத்துக்கொள்ளும். எடுத்த பிறகு இதில் இது இப்படியே திருப்ப கொண்டு போய் இதில் பிரதியிடணும். பிரதியிட்டு போட்டு எங்களை கேட்ட வெளியினை இதிலிருந்து இதை காணட்டான் தொகையிட்டு. அப்போ தொகையிட்டு 2 பக்கம் தொகையிடணும். முதல் தொகையிட்டா இந்த பக்கம் என்ன 1 x dx அதை தொகையிட்டா வந்து என்னவா இருக்கும்டா ln x ln மட் x. இங்கே 1 x plus 1 தொகையிட்டாலும் அப்படித்தான் வரப்போகுது. அதே மாதிரி 1 x plus 1 என்ற வர்க்கத்தை தொகையிட்டா 1 x plus 1 plus c1 என்று வரப்போகுது. இப்ப அதுல அடுத்த கேள்வியை பார்ப்போம். பகுதிகளாக தொகையிடலை பயன்படுத்தி x into e to the power minus x dx என்ற பெருமானத்தை கண்டு இதிலிருந்து வளைய y சமன் x into e to the power minus கினாலும் x சமன் 1, x சமன் 2, y சமன் 0 என்ற நேர்கோடுகளினால் உள்ளடைக்கப்படும் பிரதேசத்தின் பரப்பளவை காணட்டாம். அப்ப இது வந்து என்னோட ஃபார்மேட் கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கலாம். அப்ப இதுல நீங்க செய்ய வேண்டிய வடிவம் வந்து என்னன்னா யூவி ஃபார்ம். அந்த யூவி ஃபார்ம்ல வந்து காண என்ன செய்யணும்னா முதல் இதுண்ட வகையிட்ட பெருமானத்தை எழுதணும். எழுதி u into v எழுதணும். x to the power minus x equal -1 எழுதினா பிறகு இதை அப்படியே வச்சுக்கொண்டு பக்கத்தில் இருக்கிறத வகையிட்டு இந்த தொகையிட்டுக்குள்ள எழுதணும். எழுதினா பிறகு இதுல நினைஞ்சிருக்கு என்ன வரும் -x into e to the power minus x. இது minus e to the power minus x plus c2 ஒரு இன்னொரு இதை வச்சுமா. இப்போ உங்களை கேட்ட கேள்வி y சமன் 0, x சமன் 1, x சமன் 2 இந்த மூன்றுக்குள்ளேயும் இந்த இதண்ட பரப்பு தான் கேட்ட. இந்த இதண்ட பரப்பு கேட்டா வந்து என்ன இருக்கும்டா பரப்பு என்ன 1க்கும் 2க்கும் இடையில இந்த தொகையிட்டு பெருமானம் கண்டுட்டோம். அப்ப அதோட வீச்சு என்ன இதுதானே. இதை சுருக்கினா இந்த பெருமானம் வரும். இதுதான் அதோட பரப்பளவாக இருக்கும். 15வதுல பி பார்ட் சி பெரிது 0 எனவும் i சமன் ln c plus x இங்கு c வர்க்கம் சக x வர்க்கம் dx தொகையிட பெருமானம் 0, c என்ற ரேஞ்சுக்கு எனவும் கொள்வோம். பிரதியீடு x சமன் c tan θவை பயன்படுத்தி i சமன் π/4c into ln c plus 1 c into j என காட்டுக. இது பிறகு அதாவது இங்க காட்ட வேண்டியதுல j வந்து என்ன நோட்டு π/4 ln 1 plus tan θ dθ என்ற தொகையிட்டு பெருமானம். a ஒரு மாறிலியாக இருக்கிற சூத்திரம் நோட் டு a fx dx வந்து f of a minus x dx நோட் டு a என்ற ரேஞ்சுக்கு அதை பயன்படுத்தி j சமன் π/8 ln 2 என காட்டுக. பிறகு j வச்சு இந்த i இந்த பெருமானம் என்பதை உயிர்த்தறியட்டான். முதலாவது x சமன் c tan θ எனவும். அப்ப முதல் 2 பக்கம் வகையிடுவோம். x குறிச்சு 2 பக்கம் வகையிடுவோம். இங்க dx இதுல θ குறிச்சு வகையிட்டா c into sec வர்க்கம் θ tan θ வகையிட்டா பிறகு dθ. பிறகு இதுல x வந்து 0 இருக்கேக்க என்ன θ 0 இருக்கேக்க x வந்து 0 இருக்கேக்க θ வந்து 0, x வந்து c இருக்கேக்க θ வந்து என்னவா இருக்கும் π/4. அப்ப புது ரேஞ்சும் கண்டாச்சு. இப்ப போட்டுட்டு தொகையிடுவோம். i சமன் நோட்டு π/4 இதை பிரதியிடுவோம். அப்படி x சமன் c tan θ இந்த வீச்சை மாத்தி பிரதியிட்டோம்டா இதை சுருக்க வார பெருமானம் வந்து இந்த பெருமானமா தான் இருக்கப்போ.
இது வார பெருமானத்தை என்ன செய்யலாம், கூட்டி வாரதை வந்து தனித்தனிய தொகையிட்டு பெருமானம் எடுக்கலாம். அப்போ 1/c into lnc என்றது மாறல் தானே, அதை கொமன் எடுத்து நோட்டு π/4 d θ. அப்போ இது வந்து என்ன, தீட்டா வந்து π/4 நோட்டுக்கும் π/4 முடியல பெருமானம் பிறப்பு. இங்கே வந்து இப்படி வந்துடுது, இங்கே பாருங்க ஜே வந்து இப்படி என்று தந்திருக்கு, இப்படி ஒரு பெருமானம் வந்து அது ஜேன்னு நீங்கள் போடலாம். அப்போ 1/c into j என்று இது எழுதலாம். அப்போ இது வந்து நோட்டு என்ன π/4 மட்டும் வரப்போகுது, π/4 into 1/c into lnc plus 1/c into j என்று வரப்போகுது. இப்போ ஜி என்ற பெருமானம் தானே காணணும், நோட்டு π/4 ln into 1 plus tan π/4 minus theta into d theta. அதாவது ஏன் இது நாங்கள் இங்கே எப்படி போடுறோம்டா, அந்த வடிவம் f into x சமன் f into a minus x dx அந்த வடிவத்துக்கு எடுத்து அதில் என்ன சமன்டா ஜே இதுக்கும் சமன் தானே, சமன்ண்டபடியா இது என்ன எழுதலாம், வண்ணம் tan π/4 வந்து உண்டு. அப்போ tan π/4 minus tan thetaவின் கீழ் 1 plus tan π/4 into tan theta. அப்போ இதை வந்து இப்படியே வரும், இது வந்து இப்படியே வந்தா நோட்டு π/4 அந்த தொகைட்டு ரேஞ்சுக்கு 2 கீழ் 1 plus tan theta d theta. நோட்டு π/4 ரேஞ்சுக்கு இதை வந்து என்ன 2 முதல் எடுக்கிறது, இந்த ln வந்தாலே கழிச்சு எழுதுறேன், அந்த பிடித்து வந்தால் அதை கழிச்சு எழுதலாம் ln. அப்போ ln 2 into π/4 மைனஸ் இது வந்து என்ன ஜே தான். அப்போ ஏற்கனவே ஜே அங்கால இன்னொரு ஜே இருக்கு, இந்த ஜே அங்கால கொண்டு போனா என்ன 2j வந்து π/4 into ln 2, ஒரு ஜே வந்து π/8 இன்கள் ln 2 வந்து வரும். அப்போ I வந்து என்னவா இருக்கும்டா π/4c into lnc, ஜேக்கு பயிலாக பிரதியிட்டா அதன் பெருமானத்தை பிரதியிட்டு சுருக்க இந்த ஆன்சர் வரும். அந்த நாங்கள் கேள்வி எடுத்த ஆன்சரை உயிர்த்தறியலாம். இதோட 15வது கேள்வி முடியுது. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது 16வது கேள்வி. m belongs to ரியல் என கொள்வோம். புள்ளி p சர்வசமன் 0, உண்டானது y சமன் mxனால் தரப்படும் நேர்கோடு l மீது இருப்பதில்லை என காட்டுக. பியினூடாக எல்லிற்கு செங்குத்தாக உள்ள நேர்கோடு மீது உள்ள புள்ளி எதனதும் ஆள்கூறுகளை வடிவம் -mt, t+1 இல் எழுதலாம் என காட்டுக. இங்கு t ஒரு பெருமானம். இதிலிருந்து பியிலிருந்து எல்லிற்கு வரையப்பட்டுள்ள செங்குத்தின் அடியாகிய புள்ளி கியூவின் ஆள்கூறுகள் m1+m², m²1+m² தரப்படும் என காட்டுக. m மாறும் போது புள்ளி Q ஆனது x² + y² - y = 0வினால் தரப்படும் வட்டம் S இன் மீது இருக்கின்றது என காட்டி Qவின் ஒழுக்கை ஒரு தளத்தில் பெறும்படியாக வரைக. அத்துடன் புள்ளி R சர்வசமன் √3/4 1/4 மீது இருக்கின்றது என காட்டுக. S-ஐ வெளிப்புறமாக புள்ளி R இல் தொடுகின்றதும் x அச்சு மீது மையம் இருக்கின்றதுமான வட்டம் S' சமன்பாட்டை காண்க. S' மையத்தை மையமாக கொண்டதும் S-ஐ உட்புறமாக தொடுகின்றதுமான வட்டத்தின் சமன்பாட்டை எழுதுக. இப்போ மேலே கேட்டது என்னண்டா y சமன் mx என்ற பேட்டர்னில் ஏதோ ஒரு நேர்கோடு L இருக்கான், அந்த நேர்கோட்டில் இந்த P என்ற புள்ளியின் ஆள்கூறு தந்திருக்காங்க, அந்த புள்ளி இந்த L என்ற கோட்டில் இல்லை என்று காட்ட சொல்லியிருக்காங்க. நாங்கள் நோமலாக மறுதலையாக பார்ப்போம், ஒரு புள்ளி ஒரு கோட்டில் ஒரு புள்ளி இருக்குன்னு நாங்கள் என்ன செய்வோம், அந்த புள்ளியின் ஆள்கூரை கொண்டு போய் அந்த நேர்கோட்டில் பிரதி செஞ்சால் அந்த சமன்பாடை திருப்தி செய்யணும். அப்படி திருப்தி செஞ்சுச்சேன்னா என்ன, அந்த புள்ளி வந்து அந்த நேர்கோட்டில் இருக்கு. அப்போ நாங்கள் மறுதலையாக பார்த்தோம்னா திருப்தி செய்யலையேன்னா என்ன சொல்லுவோம், அந்த புள்ளி அந்த நேர்கோட்டில் இல்லை. நாங்கள் அந்த பேட்டர்னில் தான் போக போகிறோம். புள்ளி 0, உண்டானது எல்லில் இருப்பின் அந்த புள்ளியின் ஆள்கூரை கொண்டே அந்த எல்லண்ட சமன்பாட்டில் பிரதியிடுறேன். எல்லண்ட சமன்பாடு என்ன, y சமன் mx. அப்போ yக்கு பதிலாக 1ஐயும் xக்கு பதிலாக 0ஐயும் பிரதிடுறேன். இப்போ நான் இதை சுருக்கினா என்ன வரப்போகுது, 1 சமன் 0 வருது. 1ம் 0ம் சமனா இல்லை, அப்போ இது தரவுக்கு முரண். அப்போ என்ன, இந்த சமன்பாடு திருப்தி செய்யப்படையில. இந்த சமன்பாடு திருப்தி செய்யப்படையிலேன்னா என்ன, அந்த தந்த P என்ற புள்ளி வந்து இந்த நேர்கோட்டில் இல்லை. அடுத்த கேள்வி என்னண்டா, பியினூடாக எல்லிற்கு செங்குத்தாக உள்ள நேர்கோடு மீது உள்ள புள்ளி எதனதும் ஆள்கூறுகளை வடிவம் -mt, t+1 இல் எழுதலாம் என காட்டுக. அப்போ எங்களுக்கு பியினூடாகவும் அந்த புள்ளி செல்லணும், அதே டைம் என்ன எல்லண்ட கோட்டுக்கு செங்குத்தாகவும் இருக்கணும். இப்போ எங்களுக்கு எல்லண்ட கோட்டுன்ற படித்திறன் தெரியும். ஏன், எல்லண்ட கோடு என்னது, y சமன் mx. y சமன் mx என்ற பேட்டர்னில் ஒரு நேர்கோடு இருந்துச்சுன்னா அது இந்த படித்திறன் என்னதால தரப்படும், m-ஆல தரப்படும். இங்க எல்லண்ட கோட்டுக்கு செங்குத்தான கோடுன்றதால அதுகிட்ட செங்குத்தான கோட்டுன்ற படித்திறன் என்னதால தரப்படும், -1/m. ஏன், 2 கோடுகள் செங்குத்தண்டா அவையோட படித்திறன்களோட பெருக்கம் என்னத்துக்கு சமனா இருக்கும், -1க்கு சமனா இருக்கும். அப்போ நாங்கள் எங்களுக்கு இப்போ படித்திறன் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், -1/m.
பியினூடாகவும் செல்லணும். அப்போ பி என்ற புள்ளியும் தெரியும், படித்திறனும் தெரியும். ஆகவே அந்த செங்குத்தான கோட்டின் சமன்பாடுங்களை எழுத முடியும் தானே. என்னென்று வரும்? y சமன் y மைனஸ் y1 சமன் m இன்டூ எக்ஸ் மைனஸ் x1 என்ற பேட்டர்னில் வரப்போகுது. அப்போ y மைனஸ் y1 மாதிரி என்ன இருக்கு இங்கே? பின்ற புள்ளின்ற வையால் கூறு. அப்போ y மைனஸ் y1 சமன் இங்கே m என்ற படித்திறன் மாதிரி என்ன இருக்கு? -1/m இன்டூ எக்ஸ் மைனஸ் x1 மாதிரி என்ன இருக்கு? p என்ற புள்ளின்ற எக்ஸால் கூறு நோட். அப்போ y மைனஸ் y1 சமன் -1/m இன்டூ எக்ஸ் மைனஸ் நோட். அதான் அந்த பேட்டர்னில் தான் இந்த செங்குத்தான கோட்டுன்ற சமன்பாடு வரும். இப்போ எங்களுக்கு இந்த எங்களுக்கு இந்த சமன்பாடு தெரிஞ்சிட்டு இப்போ நான் என்ன செய்யறேன்டா அவ்வளோத்தையும் ஒரு டீக்கு சமன் வைக்கிறேன். அதாவது y மைனஸ் 1 சமன் -1/m இன்டூ எக்ஸ் மைனஸ் நோட் ஈக்குவல் டி என்று வைக்கிறேன். இந்த டி வந்து ஒரு பரமாணு. y மைனஸ் 1 வந்து டீக்கு சமன்டா y என்னத்துக்கு சமன்? டி பிளஸ் 1க்கு சமன். அதே டைம் எக்ஸை நாங்கள் எழுவாய் ஆகினோம்டா குறுக்க பெருக்கேக்க எம்டி, அதை நான் -1 பிரிச்சேன்டா -mt. அப்போ எக்ஸால் கூறு -mtயும் வையால் கூறு டி பிளஸ் 1. இது எதுண்ட ஆள்கூறா இருக்கு? அந்த செங்குத்தான கோட்டுண்ட ஆள்கூறா இருக்கு. அப்போ செங்குத்தான கோட்டில் இருக்கிற எந்த ஒரு புள்ளியின் ஆள்கூறும் என்ன தரப்படும்? -mt, டி பிளஸ் 1 தரப்படும். இப்போ எங்களுக்கு கேட்டது என்னண்டா இதிலிருந்து பியிலிருந்து எல்லிற்கு வரையப்பட்டுள்ள செங்குத்தின் அடியாகிய புள்ளி கியூவின் ஆள்கூறுகள் m ன் கீழ் 1 + m², m² ன் கீழ் 1 + m²னால் தரப்படுகின்றது என காட்டுக. இந்த கியூ என்ற புள்ளி வந்து எதுல இருக்காம்? y சமன் mx என்ற, அதாவது L என்ற கோட்டில் இருக்கு. அப்போ y சமன் mx என்ற கோட்டில் இருக்கு. y சமன் mx என்ற கோட்டில் இருக்கு. அதே டைம் அது என்ன? இந்த L என்ற பியினூடாகவும் செல்லுது. அப்போ நான் அந்த y சமன் mx என்ற கோட்டில் L என்ற கோட்டுக்கு செங்குத்தான கோட்டிலையும் இருக்கார். அப்போ நான் என்ன செய்யறேன்டா அந்த கியூ என்ற பரமானத்தை டி நோட் என்று வைக்கிறேன். அப்போ கியூ என்ற புள்ளின் ஆள்கூற நான் என்ன எழுதலாம்? -mt நோட், மற்றது டி நோட் பிளஸ் 1 என்று எழுதலாம். ஆனால் அந்த புள்ளி வந்து எதில் இருக்கு? y சமன், அதாவது L என்ற கோட்டில் இருக்கு. y சமன் mx என்ற கோட்டில் இருக்கு. நான் அப்போ அந்த புள்ளின் ஆள்கூற கொண்டு இந்த கோட்டில் பிரதியிட்டு என்ன நடக்கும்? அந்த சமன்பாடு திருப்தி செய்யணும். அப்போ y சமன் mx என்ற கோட்டில் -mt நோடையும் டி நோட் பிளஸ் 1ஐயும் பிரதியிட்டேன்டா இப்போ நான் இதில் இருந்த என்ன டி நோட எழுவாயாக்கி டி நோட காண்றேன். டி நோட கண்டனண்டா -1/1 + m² என்று வரும். ஆனால் உங்களுக்கு டி நோட் கண்டுட்டேன் தானே. ஆனால் கியூ என்ற ஆள்கூறு என்ன தரப்படும்? -mt நோட், டி நோட் பிளஸ் 1 அளதரப்படும். இங்கே நான் டி நோடுக்கு நான் கண்ட பெருமானத்தை கொண்டு வந்து பிரதியிட்டேன்டா m ன் கீழ் 1 + m², m² ன் கீழ் 1 + m² அளதரப்படும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கண்டா m மாறும்போது புள்ளி q ஆனது x² + y² - y = 0வினால் தரப்படும் வட்டம் s மீது இருக்கின்றதென காட்டி q வின் ஒழுக்கை xy தளத்தில் பெரும்படியாக வரைக. அப்போ எங்களுக்கு கேட்டிருக்காங்க q என்ற ஆள்கூறு நாங்கள் கண்டிருக்கோம் தானே. அது என்னதுல சார்ந்திருக்கு? m-ல சார்ந்திருக்கு. இப்போ நான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க m மாறப்போதான். m மாறப்போதாண்டா என்ன மாறும்? q-வும் மாறும். அப்போ q மாற அது ஒவ்வொரு இடத்தால செஞ்சு கொண்டு போக போகுது. அப்போ அதுன்ற ஒழுக்கத்தான் எங்களுக்கு என்ன ஏதோ ஒரு வடிவத்தில் காட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு ஒரு நேர்கோட்டில் ஒரு புள்ளி இருக்குன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? அந்த நேர்கோட்டில் அந்த புள்ளியை கொண்டு வந்த பிரதியிடை அதை திருப்தி செய்துன்னு சொல்லுவோம். இதே தான் மாறி நடக்குது. என்ன நடக்குது? இதுன்ற ஒழுக்கு இப்படி என்று காட்டுங்கோண்டா நாங்கள் என்ன செய்வோம்டா எங்களுக்கு கியூன்ற புள்ளியின் ஆள்கூறு தெரியும் தானே. என்ன ஒழுக்கண்டு காட்ட சொல்றாங்கன்னு தெரியும் தானே. அந்த ஒழுக்கில் கொண்டு இந்த கியூன்ற புள்ளியை கொண்டு வந்து பிரதியிட்டோம்டா அதை திருப்தி செய்து காட்டிட்டோம்டா இந்த கியூன்ற புள்ளியின் ஒழுக்கு வந்து எங்களுக்கு தந்தது தானே சொல்லலாம். அப்போ நான் என்ன செய்யறேன்டா எங்களுக்கு தந்த ஒழுக்கு வந்து x² + y² - y = 0. அதில் கொண்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக அந்த y என்ற q கொண்ட x ஆள்கூறையும் yக்கு பதிலாக q கொண்ட y ஆள்கூறையும் கொண்டு வந்து பிரதியிடேக்க அந்த அவ்வளோதை பிரதியிட்டு நீங்கள் சுருக்கினீங்கன்னா கடைசி என்னண்டு வருது? 0 வருது. இப்போ 0 = 0 என்ன? அந்த சமன்பாடு திருப்தி செய்யப்படுது. அந்த சமன்பாடு திருப்தி செய்யப்படுதுன்றா அந்த q என்ற புள்ளி வந்து அந்த தந்த ஒழுக்கில் தான் இருக்கு. அப்போ q என்ற ஒழுக்கு என்னவா இருக்கும்? இந்த தரப்பட்ட வட்டம் s-ல தான் இருக்கு. அடுத்த சொல்லியிருக்காங்க இந்த ஒழுக்க xy தளத்தில் பெரும்படியாக வரையலாம். உங்களுக்கு வட்டமண்டு தெரிஞ்சுட்டு தானே. வட்டமண்டு தெரிஞ்சுட்டா நாங்களுக்கு அந்த ஒழுக்க வரையணும்னா அது இந்த ஆரையும் தெரிஞ்சிருக்கணும். அதே டைம் அது இந்த மையமும் தெரிஞ்சிருக்கணும். எங்களுக்கு மையத்தை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். என்னண்டு x² + y² + 2gx + 2fy + c = 0 என்ற ஒரு பேட்டர்னில் வட்டம் இருந்துச்சுன்னா அது இந்த மையம் என்ன தரப்படும்? -g, -f. அதாவது x ஆள்கூறுகின்ற குணகத்தின்
அரைவாசியின் மைனஸ் பெறுமதி. அதே டைம் வையாளூர் என்னவா இருக்கும், வையாளூருண்ட குணகத்தின் அரைவாசியின் மைனஸ் பெறுமதியாக இருக்கும். இங்கே எக்ஸாளூருண்ட குணகம் என்ன, 0, அது அரைவாசியும் 0 தான், அது மைனஸ் பெறுமதி 0 தான். அப்போ இது இந்த மையத்தின் எக்ஸாளூர் 0 கண்டுபிடிச்சிடும். வையாளூர் என்ன தளரப்படும், இந்த வையாளூர் குணகத்தின் குணகம் என்னவா இருக்கும், -1, அது அரைவாசி -12, அதை மைனஸ் அளவு கேட்க +12 வரும். அப்போ மையம் கண்டுபிடிச்சிட்டோம் 0, +12. இப்போ நான் ஆரை கண்டுபிடிக்கணும். ஆர் என்னென்னு வரும், √g² + f² - c. நான் அப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ எக்ஸாளூருண்ட குணகத்தின் அரைவாசி, எக்ஸாளூருண்ட குணகம் என்ன 0, அது அரைவாசி 0 வரும், அது வர்க்கமும் 0 ப்ளஸ் வையாளூருண்ட குணகம் அது என்ன -1, அது அரைவாசி என்ன வரும் -12, -12 வர்க்கம் 1/4, அது சி மாதிரி என்ன 0 இருக்கு. அப்போ சுருக்கேக்க அது ஆரை என்ன வரப்போகுது, அரை என்று வரும். அப்போ இங்க மையம் 0, அரை, அதே டைம் என்ன அது ஆரையும் அரையண்டதால அது என்ன எக்ஸச்ச தொடுற மாதிரி போகுது. அடுத்தங்களுக்கு கேட்டிருக்காங்க என்னென்னா, புள்ளி 6 ஆனது √3/4, 1/4 அப்படின்னு தந்திருக்காங்க. இது வந்து என்ன எஸ் மீது இருக்குன்னு காட்டட்டுமா. அப்போ நான் என்ன செய்யறேன்னா, 6 ஆள்கூறு இருக்கு தானே, √3/4, 1/4, அதை கொண்டு வந்து இந்த ஒழுக்குல கொண்டு வந்து பிரதியிடப்படும். ஒழுக்குல கொண்டு வந்து பிரதியிடைக்க 3/16 சக 1/16 சய 1/4 சமன் என்னென்று வரப்போகுது, இவ்வளோதையும் சுருக்கேக்க 0 வரப்போகுது. அப்போ இங்கேயும் என்ன 0 சமன் 0 தான் வருது. அப்போ 6 புள்ளியும் எதில் இருக்க போகுது, இங்கே தந்த ஒழுக்குல தான் இருக்க போகுது. அடுத்தது வந்து எஸ்ஐ வெளிப்புறமாக புள்ளி 6 தொடுகின்றதும் எக்ஸச்சு மீது மையம் இருக்கின்றதுமான வட்டம் எஸ்டாஸின் சமன்பாட்டை காண்க. இப்போ வட்டம் எஸ்டாஸின் சமன்பாட்டை காணணும். அது எப்படி இருக்காம், எக்ஸச்சு மீது மையம் இருக்காம். அப்போ எக்ஸச்சு மீது மையம் இருக்கின்றதால அது வையாள் கூறு என்னவா இருக்கும், 0 இருக்கும். ஏன் எக்ஸச்சு மீது மையம் இருந்துச்சுன்னா அது வையாள் கூறு 0. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்ஐ வெளிப்புறமாக புள்ளி 6 தொடுகின்றது. இதுல 2 தடவை இருக்கு. என்ன ஒன்று வந்து எஸ் வெளிப்புறமாக தொடுகுது, அதே டைம் எங்க தொடுகுது, 6 புள்ளியில தொடுகுது. அதை வச்சுக்கொண்டு நான் என்ன சொல்லலாம்டா, இந்த 2 மையங்களுக்கு இடையிலான தூரம் இருக்குத்தானே, அந்த 2 மையங்களுக்கு இடையிலான தூரம் வந்து இவற்ற ஆரையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்டா, முதல் மையங்களுக்கு இடையிலான தூரத்தை காண்றேன். 2 புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் என்ன வரும், எக்ஸாளூர் வித்தியாசத்தின் வர்க்கத்தை ருட்டுக்குள்ள எழுதுவோம். அதாவது ருட்டுக்குள்ள எக்ஸாளூர் வித்தியாசம் என்ன வரும், x0 - 0 அவற்ற வர்க்கம். அப்ப x0 வர்க்கம் பிளஸ் வையாளூர் வித்தியாசத்தின் வர்க்கம். வையாளூர் வித்தியாசம் என்ன வரும், அரை -0 அரை என்று வரும், அது வர்க்கம் 1/4 சமன் 2 வட்டங்கள்ட ஆரைகள்ட கூட்டுத்தொகை. இவற்ற ஆரை என்னவா இருக்கும், அரை, நாங்க முதல் பார்த்துட்டோம் அரை பிளஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள √3/4 - x0, அதாவது 2 எக்ஸாளூர் வித்தியாசத்தின் வர்க்கம் √3/4 - x0 முழுவதன் வர்க்கம் சக பையாளூர் வித்தியாசத்தின் வர்க்கம் 1/4 முழுவதன் வர்க்கம் என்ன வரும், 1/16. இதை நான் சுருகி கொண்டு போய் கடைசி x0 வந்து √3/10 வரும். அவர் எங்களுக்கு x0 தெரிஞ்சிட்டு, இப்போ x0 தெரிஞ்சதுன்றதால இந்த வட்டத்தின் எஸ்டாஸ் வட்டத்தின் மையம் தெரிஞ்சிட்டு, எஸ்டாஸ் என்ற வட்டத்தின் மையம் தெரியும். அதே டைம் நாங்கள் ஆரையை கண்டுகொள்ளலாம். ஏன் ஆரை வந்து என்னத்துல சம்மந்தப்பட்டிருக்கு, x0 சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ ஆரை வந்து x0 சம்மந்தப்படுதுன்றா நாங்கள் ஆரையும் கண்டுபிடிக்கலாம். அப்போ நான் இதுல இந்த எஸ்டாஸ் சமன்பாடை நான் கண்டனேன்டா, x - √3/10 முழுவதன் வர்க்கம், அதாவது மையம் வந்து √3/10 தானே. அப்போ x - √3/10 முழுவதன் வர்க்கம் பிளஸ் y - 0 முழுவதன் வர்க்கம், அது y வர்க்கம் என்று வரும் சமன் இது ஆரையின் வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். ஆரையின் வர்க்கம் என்னதுக்கு சமன், இந்த இதானே. இதுல ஒன்று வந்து x0க்கு பதிலாக √3/10 போடும். √3/10 போட்டோம்டா √3/4 முழுவதன் வர்க்கம் சக 1/16 வரும். இதை நான் கடைசியாக சுருகி கொண்டு போயிருக்க x - √3/10 முழுவதன் வர்க்கம் சக y வர்க்கம் சமன் அரையின் வர்க்கம் என்று வரும். அடுத்த எங்களுக்கு கேட்டிருக்காங்கடா, எஸ்டாஸின் மையத்தை மையமாக கொண்டதும் எஸ்ஐ உட்புறமாக தொடுகின்றதுமான வட்டத்தின் சமன்பாட்டை காண்க. நான் அந்த வட்டத்தை S" என்று வைக்கிறேன். அப்ப S" மையம் உங்களுக்கு தெரியும் என்ன, S மையம் தான் S" மையம். அப்ப அது மையம் என்னத்தால் தரப்படும், 0 இப்ப என்ன சொல்லியிருக்காங்கடா, எஸ் உட்புறமா தொடுது. எஸ் உட்புறமா தொடுதுண்டா என்ன, இதை மையமா கொண்டு வந்து அது வந்து இஞ்சங்கியோ தொட்டு கொண்டு போக போகுது. அப்ப அது ஆரை என்னத்துக்கு சமனா இருக்கும், இவற்ற ஆரையையும் எஸ் ஆரையையும் S' ஆரையும் கூட்டுறது தான் எஸ் ஆரையையும் S' ஆரையின் டபுள் மடங்கு, அதாவது விட்டத்தையும் கூட்டுறது தான் என்னவா இருக்கும், எங்களுக்கு தேவையான S" ஆரையா இருக்கும். ஏன் இந்த இது இவ்வளவு நீளத்தோட பிளஸ் இவ்வளவு நீளம் தான் என்னவா இருக்கும், அந்த வட்டத்தின் ஆரையா இருக்கும்.
இவ்வளவு என்ன எஸ்ன்ற ஆர் என்னத்தால தரப்படும் அரை எஸ் டேஷ்ன்ற ஆரை வந்து எஸ் டேஷ்ன்ற ஆரை என்னத்தால தரப்படும் அரை பிளஸ் அரை என்ன ஒன்று ஒண்டையும் அரையும் கூட்டினா மூண்டிங்கு 2 அப்ப எங்களுக்கு இப்ப ஆரை தெரிஞ்சுட்டு என்ன மூண்டிங்கு 2 மையமும் தெரியும் அப்ப நான் எஸ் டபுள் டேஷ் இந்த சமன்பாடு எழுதலாம் என்னண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நோட் மை என்ன அது இந்த மையத்தின் மையம் வரும் √3 எண்கள் 2 முழு எக்ஸ் மைனஸ் √3 எண்கள் 2 முழுவதன் வர்க்கம் சக y மைனஸ் y நோட் மை என்ன 0 ஆகவே y மைனஸ் y நோட் முழுவதன் வர்க்கம் சமன் y நோட் மை 0 y மைனஸ் y மைனஸ் 0 முழுவதன் வர்க்கம் சமன் അതിന്റെ ആരെ நான் கண்டுட்டேன் 3 எண்கள் 2 അതിന്റെ வர்க்கம் ഉണ്ട് இப்போ வந்து நாங்கள் 17வது கேள்விக்கு வருவோம். இந்த 17வது கேள்வியில் முதலாவது பகுதி என்னென்னா தீட்டா வந்து 0க்கும் 90க்கும் இடையில இருக்கீங்க 2 cos 60 மைனஸ் தீட்டா sin cos தீட்டாவிங்கள் sin தீட்டா சமன் √3 என காட்டுக. சரிதானே? இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது இடக்கை பக்கத்தை எடுப்போம். இடக்கை பக்கத்தை எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் விளக்கை பக்கத்துக்கு சமன் காட்டுவோம். சரிதானே? இப்போ இடக்கை பக்கம் என்ன 2 cos 60 மைனஸ் தீட்டா மைனஸ் cos தீட்டா கீழே sin தீட்டா. சரிதானே? இப்போ இதில் நாங்கள் அடுத்து என்ன செய்யலாம்? எங்களுக்கு வந்து என்ன cos 60 மைனஸ் தீட்டாண்ட விரிவு தெரியும். அப்போ அது என்ன விரிவு எழுதுவோம் 2 cos 60 மைனஸ் தீட்டாக்கு விரிவு எழுதணும் என்ன 2 இஞ்சால் இருக்குது. ஓகே cos 60 மைனஸ் தீட்டாக்கு விரிவு எழுதுவோம் cos 60 cos தீட்டா ப்ளஸ் sin 60 sin தீட்டா. சரிதானே? நம்ம செய்ய cos தீட்டாவை அப்படி எழுதுவோம் கீழே sin தீட்டா. இப்போ இந்த cos 60க்கு பதிலாக அரையும் sin 60க்கு பதிலாக √3/2 போடுவோம். இந்த பெருமானங்கள் எங்களுக்கு தெரியும். சரியோ? இப்போ இந்த ரெண்டாவது உள்ள பெருகி சுட்டிக்கணுமெண்டா என்ன cos தீட்டா ப்ளஸ் √3 sin தீட்டா சய cos தீட்டா கீழே sin தீட்டான்னு வரும். இப்போ என்ன ப்ளஸ் cos தீட்டாவும் மைனஸ் cos தீட்டாவும் வெட்டுப்படும். சரிதானே? அப்போ அந்த ரெண்டும் வெட்டுப்பட்டுதான்டா மிச்சம் என்ன இருக்கும் √3 sin தீட்டாவின் கீழ் sin தீட்டா. அப்போ அந்த 2 sin தீட்டாவும் என்ன வெட்டுப்படும். ஆகவே போனால் என்ன மிச்சம் என்ன √3. ஆகவே நாங்கள் வந்து விடைக்கு வந்துட்டோம். ஆகவே ஒரு மிக இலகுவான கேள்வி அதுக்கான விடை எடுத்துட்டோம். இப்போ வந்து அடுத்த கேள்விக்கு வருவோம். இதில் வந்து எங்களுக்கு ஒரு நாட்பக்கல் தந்துட்டு அதில் நான் 20 பாகை 60 பாகை 80 பாகை அல்ஃபா என்ற கோணங்கள் வந்து எங்களுக்கு தரவா தந்தவர் என்ன ஒன்றுக்கும் தந்துட்டு ஏபி சமன் AD என்ற ஒரு தரவு தந்தவர். சரிதானே? உலாம் வந்து தரவு தான் உலாம் தரவு தந்தா பிறகு எங்களுக்கு முக்கோணி ஏபிசிக்கு சைன் நிறைய பாவிச்சு ஏசிங்கில் ஏபி வந்து 2 cos 40 காட்ட சொல்லியிருந்தது. சரிதானே? இப்போ சைன் நிறையன்ற என்ன ஒரு பக்கத்துக்கும் அதுக்கு எதிரான கோணத்தின் சைன் விகிதத்துக்கும் இடையிலான விகிதம் வந்து ஒரு மாறிலி. ஆகவே முதல் முக்கோண ஏபிசி எடுத்து சைன் நிறைய எழுதுவோம். அதில் நம்ம ஏசி என்ற பக்கத்தை எடுப்போம். ஏசி என்ற பக்கத்தை எடுத்தீங்கன்னா என்ன இதான் ஏசி என்ற பக்கம். சரிதானே? இப்போ இதில் வந்து என்ன அதுக்கு எதிரான குணமளவு 80 பாகை. சரிதானே? 80 பாகை. ஆகவே என்ன ஏசிங்கில் சைன் 80. சரிதானே? இப்போ அடுத்தது என்ன ஏபி என்ற பக்கத்தை எடுத்தீங்கன்னா ஏபி என்ற பக்கத்துக்கு எதிரான குணமளவு இந்த கோணம் இது வந்து 40 பாகை. ஏன்டா மற்றொன்று 80 60 மண்டா அந்த முக்கோணியை எடுத்த மண்டா 140. ஆகவே என்ன ஒரு முக்கோண கோணங்கள் அளவு 180. ஆகவே அந்த கோணம் அளவு 40 பாகை. சரிதானே? ஆகவே என்ன ஏபிங்கள் சைன் 40. சரிதானே? இப்போ வந்து சைன் நிறைய எழுதிட்டோம். இப்போ என்ன இதில் வந்து என்ன ஏசிங்கில் ஏபியை நாங்கள் வந்து எழுவாயாக்குவோம். ஏசிங்கில் ஏபி எழுவாயாக்கினா என்ன சைன் 80 சைன் 40. ஆகவே சைன் 80 நாங்கள் எழுதலாம் 2 sin 40 cos 40 கீழே sin 40. சரிதானே? இப்போ மேலையும் கீழையும் இருக்கிற sin 40 நாங்கள் வெட்டினோம்டா 2 cos 40 மிஞ்சும். ஆகவே எங்களுக்கான விட வந்து வந்துடுது. சரிதானே? ஒரு மிக இலகுவான பகுதி. அடுத்து வந்து என்ன முக்கோணி ஏசிடிக்கு சைன் நிறைய பாவிச்சு அடுத்த ஹோவையை நிர்வச்சனவர் ஏசிங்கில் ஏடிக்கான ஒரு விகிதத்துக்கு ஒரு வந்து நிர்வச்சனவர். ஆகவே நாங்கள் இப்போ அதுக்கும் வந்து இப்போ சைன் நிறைய எழுதுவோம். இப்போ முதல்ல என்ன ஏசி என்ற பக்கத்து இருப்போம். ஏசி என்ற பக்கம் இங்கே இருக்குது. சரிதானே? இந்த பக்கத்துக்கு எதிரான கோணம் என்ன இந்த கோணம் என்ன மற்ற ரெண்டும் என்ன அல்ஃபா மீட்வதுமெண்டா. ஆகவே அந்த முக்கோணி என்ற கோணம் என்ற கொடுத்த விட பை. ஆகவே என்ன ஏடிசி என்றது என்ன பை மைனஸ் அல்ஃபா ப்ளஸ் 20. சரிதானே? ஆகவே என்ன ஏசிங்கில் சைன் அல்ஃபா ப்ளஸ் 20 வரும். மெயின் ஏசிங்கில் சைன் பை மைனஸ் அல்ஃபா ப்ளஸ் 20 அளவு சைன் பை மைனஸ் தானே. ஆகவே என்ன சைன் அல்ஃபா ப்ளஸ் 20. அதாவது சைன் பை மைனஸ் அல்ஃபா ப்ளஸ் 20 வந்து சைன் அல்ஃபா ப்ளஸ் 20க்கு சமன். ஆகவே என்ன ஏசிங்கில் சைன் அல்ஃபா ப்ளஸ் 20 நாங்கள் எழுதுவோம். சரிதானே? இப்போ அதில் வந்து அடுத்த பக்கம் என்ன ஏடி எடுப்போம். ஏடி என்ற பக்கத்தை எடுத்தோம்டா சரிதானே? ஏடி வந்து அதுக்கு எதிரான குணம் என்ன அல்ஃபா.
sin alpha. ஆகவே என்ன AD sin alpha. ஆகவே நாங்கள் இந்த முக்கோணிக்கு வந்து சைனர் எழுதிட்டோம். சரிதானே? இப்போ இதில் வந்து என்ன ஏசிங்கில் ஏடி தான் கேட்டது. ஆகவே ஏசிங்கில் ஏடி எழுவாயா மாற்றினீங்கன்னா sin alpha + 20 sin alpha இது வந்து நேரடியாக இவங்களுக்கு வரும். சரிதானே? இலகுவான கேள்வி. அவரே வந்து வெளிப்படுத்தி இருக்கிறவங்க எந்தெந்த முக்கோணிக்கு பாவிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அதனால உங்களுக்கு சிக்கலே இல்லை. சரிதானே? இப்போ அடுத்ததாக சொல்லியிருக்கிறேன், இந்த மேலே எடுத்த 2 முடிவையும் பாவிச்சு sin 20 alpha சமன் 2 sin alpha cos 40 என்று காட்ட சொல்லியிருக்கிறார். சரிதானே? இப்போ நாங்கள் வந்து மேலே இந்த 2 முடிவையும் பார்ப்போம். இதில் வந்து நாங்கள் ஒரு தடவையும் பாவிக்கல. என்ன AB சமன் AD என்ற தடவை பாவிக்கல. ஆகவே இதில் வந்து என்ன AC AB, இங்கே வந்து என்ன AC AD. ABயும் ADயும் சமன்டா அந்த ரெண்டும் என்ன சமன். சரிதானே? ஆகவே என்ன 2 cos 40 சமன் sin alpha + 20 sin alphaக்கு சமன். சரிதானே? இப்போ அந்த என்ன சமப்படுத்திட்டு இப்போ குறுக்க வரைக்கணுமெண்டா என்ன sin 20 சக alpha சமன் 2 sin alpha cos 40 அவர் காட்ட சொன்ன நேராக வந்துடும். அதாவது இந்த கேள்வி ஏன் போட்டு வேண்டாம், அந்த மூன்றாவது அடுத்த கடைசி தடவை பாவிக்கிறாங்க AB சமன் AD தடவை பாவிக்கிறதுக்காக போட்டிருந்தவர். சரிதானே? அந்த தடவை பாவிச்சு சமப்படுத்தி போட்டு குறுக்க வரைக்கிறீங்களா உங்களுக்கு விட வந்துடும். சரிதானே? இப்போ அடுத்ததாக இந்த கேள்வி கேட்டிருந்தவர் கொட்டல்ஃபா காட்ட சொல்லியிருந்த மேலே இப்போ கடைசியாக காட்டினோம். அதுலேருந்து கொட்டல்ஃபா சமன் இப்படி இருக்கோன்னு காட்ட சொன்னவர். இதில் வந்து என்ன அல்ஃபா வந்து ஒரு பக்கம் இருக்குது, மற்ற பக்கம் வந்து எண்பெருமானங்கள் இருக்குது. அதை நீங்கள் கவனிக்கணும். ஆகவே என்னங்க அல்ஃபா எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வர மாதிரி கணக்கு செஞ்சோம்னா ஈஸி. சரிதானே? இப்போ நாங்கள் முதல்ல என்ன sin 20 சக அல்ஃபாக்கு விரிவு எழுதுவோம். சரிதானே? sin 20 சக அல்ஃபாக்கு விரிவுனா என்ன sin 20 cos alpha cos 20 sin alpha. சரிதானே? அப்போ மிச்சம் வலவக்கை பக்கமும் அப்படியே வரும். சரிதானே? இப்போ இதில் வந்து என்னென்னமெண்டா சமன்பாடு முழுக்க நாங்கள் வந்து என்ன sin alphaவால் பிரிக்கிறோம். sin alphaவால் பிரித்தா என்ன இதில் வந்து என்ன cos alpha இருக்குள்ள sin alpha பிரித்தா என்ன sin 20 cot alpha வரும். சரிதானே? அடுத்தது இல்லை என்ன இதில் sin alphaவால் பிரித்தா cos 20 வரும். மற்ற விளக்கிய பக்கம் பிரித்தா என்ன 2 cos 40 வரும். ஆகவே இதில் வந்து cot alpha எழுவையாக மாற்றினீங்களா 2 cos 40 sin cos 20 கீழே sin 20 வரும். சரிதானே? அதாவது இது வந்து உங்கள் நேரடியாக எழுந்தாலும் இந்த கல்லில் செஞ்சுருக்கேன்டா இந்த sin 20 சக அல்ஃபா வெளியே போட்டு 2 பக்கமும் இந்த சமன்பாடு 2 பக்கமுமே sin அல்ஃபாவால் பிரித்து போட்டு ஒரு பக்கம் வந்து கொட் அல்ஃபா வரும். அதை வந்து எழுவையாக்கி விட்டீங்கள்டா சரி, மிக இலகுவான பகுதி. சரிதானே? இதில் வந்து அடுத்த கேள்வி வந்து என்னடா அல்ஃபா சமன் 30 வகைன்னு காட்ட சொல்லியிருந்தது. சரிதானே? இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து முதலாவது ஒரு நிறுவனங்கள் அதை மறக்காங்க. என்ன தீட்டா வந்து 0க்கும் 90க்கும் இடையில இருக்கேக்க 2 cos 60 மைனஸ் தீட்டா sin cos தீட்டா sin தீட்டா வந்து √3 என்று நிறைவேந்தினாங்க. அதாவது வந்து தீட்டா வந்து 0க்கும் 90க்கும் இடையில இருக்க எந்த ஒரு கோணத்துக்கும் இது வந்து உண்மை என்று நிறைவேண்டாங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன தீட்டா வந்து 20 வகை என்று எடுப்போம். அது வந்து அந்த கோணத்துக்குலாம் இருக்குது. ஆக 20 வகை எடுத்தா என்ன 2 cos 40 sin cos 20 கீழே sin 20 வரும். சரிதானே? இப்போ இந்த 2 cos 40 sin cos 20 sin 20 அது வந்து √3க்கு சமன். அதே நேரம் இந்த மேலே இன்னொரு விக்ரம் கொட்டல் ஃபாக்கும் சமன். ஆகவே கொட்டல் ஃபா என்னத்துக்கு சமன் √3க்கு சமன். சரிதானே? ஆகவே இதில் என்ன கொட்டல் ஃபா சமன் √3. சரிதானே? ஆக அல்ஃபா சமன் என்ன 30 பாகை. சரிதானே? ஒரு மிக இலகுவான கல்வி அவரே வழிபடுத்திருக்க நீங்கள் அவற்றை வழியில் செஞ்சுக்கணுங்கண்டா இல்லை அப்படி எடுக்கலாம். இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்கு வந்தோம்டா இதில் வந்து என்ன சமன்பாடு தீர்க்க சொல்லியிருக்குது. பொது தீர்வுன்ற கேள்வி. அதாவது cos 4x + sin 4x சமன் cos 2x + sin 2x என்ற சமன்பாட்டை தீர்க்க சொல்லியிருக்கு. சரிதானே? இப்போ இதில் வந்து நாங்கள் நேரம் முதல் வந்து cos ஒரு பக்கம் sin ஒரு பக்கம் கொண்டு வரோம். சரிதானே? cos ஒரு பக்கம் sin பக்கம் ஒரு பக்கம் கொண்டு என்ன sin 4x - sin 2x சமன் cos 2x - cos 4x என்று வரும். இப்போ என்ன sin 4x - sin 2x என்று எழுதலாம். சீடி சுத்தத்தை பாய்ச்சமெண்டா 2 cos 3x sin x எழுதலாம். அதே மாதிரி cos 2x - cos 4x எழுதலாம் 2 sin 3x sin x எழுதலாம். சரிதானே? இப்போ என்ன ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டை வெட்டுவோம். அதாவது இந்த ரெண்டை வெட்டினா மிச்சம் என்ன cos 3x sin x அது சமன் என்ன sin 3x sin x என்று வரும். இப்போ ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு sin x எப்போது எடுத்த மாட்டா என்ன sin x cos 3x - sin 3x சமன் 0 வரும்.
சரிதானே? இப்போ என்ன ரெண்டு வழியில எடுக்கலாம் இதை. என்ன ஒன்று sin x சமன் 0 அல்லாட்டிக்கு cos 3x சமன் sin 3xன்னு எடுக்கலாம். சரிதானே? இந்தியாவில் sin x சமன் 0 இருக்கட்டும். சரிதானே? இப்போ என்ன cos 3x சமன் sin 3x கிலோ அதை வந்து நாங்கள் இப்போ ரெண்டு cos 3x ஆல பிரித்த மட்டும் என்ன tan 3x சமன் உண்டு. இதில் வந்து நீங்கள் இந்த கேரணம் போட்டுக்கலாம் பிரக்கரிக்க cos 3x not equal to 0 உண்டு. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன ரெண்டு cos 3x ஆல பிரிக்கிறீங்க. சரிதானே? அந்த கீழே பிரிக்கிற வந்து 0வே இருக்கல. ஏன்னா 0வால் பிரிக்கிற வந்து எங்களுக்கு வந்து அன்டிஃபைன்ட் அவங்கள வரையறுக்கு. சரிதானே? ஆகவே இந்த நீங்கள் sin 3x ரெண்டு பக்கம் பிரிச்சிருந்தா உங்களுக்கு cot 3x ஒன்று வந்திருக்கும். அதுக்குமே இதை விட தான் வந்திருக்கும். டேனுக்கு மாற்றிருப்பீங்க பிறகு. ஆனால் இந்த என்னத்தால் பிரிக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு 0க்கு சமநிலையில் நீங்கள் எழுதுங்க. காரணம் என்னென்னா இதுக்கு வந்து இந்த இப்போ கேரணம் எழுதுறவர்கள் இந்த வருஷ பேப்பரில் 5 மார்க்ஸ் கொடுத்தவங்க. அதாவது இந்த கேரணம் எழுதுற எல்லாருக்கும் 5 மார்க்ஸ் இல்லை. சரிதானே? ஆகவே இந்த கேரணம் எழுதுறவங்களை கொஞ்சம் கருத்துடுங்க. சரிதானே? இப்போ tan 3x சமன் உண்டு. ஆகவே இப்போ sin x சமன் 0க்கு இப்போ பொது தேர்வு எழுதுவோம். இப்போ sin x சமன் sin alpha என்னோட நீங்கள் பொது தேர்வு நீங்கள் x சமன் n by plus minus power to the n alpha எழுதுற நீங்கள். சரிதானே? அப்போ இதுக்குள்ள என்ன x சமன் n by plus minus 1 power to the n 0 வரும். ஆகவே x சமன் n by n வரும். அதாவது sin x சமன் 0க்கு போக தெரியும்னா x சமன் n by n வரும். அது என்ன எல்லா நிறைவெண்களுக்கும். சரிதானே? அடுத்தது என்ன tan 3xக்கு எழுதுவோம். tan 3x சமன் ஒன்றுகள் என்ன tan 3x சமன் ஒன்று என்ன அது வந்து tan pi by 4க்கு சமன். சரிதானே? ஆகவே என்ன இப்போ tan x சமன் tan alpha அதுக்கு என்ன பொது எழுதுவீங்கள் x சமன் n by plus alpha. ஆகவே என்ன tan 3xக்குள்ள என்ன tan 3x சமன் tan pi by 4க்குள்ள என்ன 3x சமன் m by plus pi by 4. ஆகவே இந்த மூன்றால் ரெண்டு பக்கம் பிரிச்ச என்ன x சமன் m by 3 plus pi by 12 எல்லா நிறைவெண்களுக்கும். சரிதானே? ஆகவே இந்த கேள்விக்காக நாங்கள் தீர்த்துட்டோம். சரிதானே?